ஹே காய்ஸ்! நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கிராஷ் கோர்ஸ்ல நெறைய விஷயங்கள் நீங்க கத்துட்ருப்பீங்க. ஃப்ளட்டர் எப்படி நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்றது? அதுக்குள்ள எப்படி ஆப் பார் பண்றது? ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ்னா என்ன? ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ்னா என்ன? அது கூட எப்படி லிஸ்ட் நம்ம வந்து இன்டகிரேட் பண்றது? டு டூ ஆப் பண்ணோம், கால்குலேட்டர் ஆப் பண்ணோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஃபைனலா ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இது ஃபிங்கர் டேப் கேம். எஸ், ஃபைனலா நம்ம ஒரு கேம் பில்ட் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. கம்ப்ளீட்டா நீங்க எங்க கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்ணி முடிங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் எரர்மேக்ஸ் கிளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா, நம்ம அந்த ஃபிங்கர் டேப் கேம் வந்து பில்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த ஆப்ல வந்து சோ ஃபார் நான் படிச்ச விட்ஜெட்ஸ், ஸ்டேட்லெஸ் விட்ஜெட், ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட், ஃபங்ஷனாலிட்டி ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஆப் வரப்போகுது. ஸோ அத தாண்டி நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, மெயினா நேவிகேட்டர்ஸ். ஸோ ஒரு பேஜ்லேருந்து எப்படி இன்னொரு பேஜ்க்கு நேவிகேட் ஆகும். ஸோ அந்த விஷயம் நம்ம மெயினா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட சைஸ் வித் பத்தி நம்ம குயிக்கா ஒண்ணு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதுவரைக்கும் பண்ண ஆப்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் பேஜ்ல எடுப்போம். ஸோ அந்த சிங்கிள் பேஜ்ல வந்து நம்ம பட்டன்ஸ், காம்போனன்ட்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஃபங்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போறோம் நம்ம மெயினா. ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் அண்ட் பேஜஸ்னா ஃப்ளட்டர்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுவுமே நம்ம ஃப்ளட்டர்ல விட்ஜெட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே. சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனா ஃப்ளட்டர்ல என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் ஆர் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். ஸோ ஸ்கேஃபோல்டு வச்சு வந்துச்சுன்னா அது ஸ்க்ரீன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ஸ்கேஃபோல்ட் என்ன? ஒரு விட்ஜெட். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் வந்து ஒரு விட்ஜெட். ஸோ இந்த ஸ்க்ரீன்ன்றதுமே இதுல வந்து ஒரு விட்ஜெட் தான். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகணும். கரெக்ட்டா? இப்போ நீங்க ஒரு Instagram ஆப் இல்ல Swiggy ஆப் ஸோ எது பார்த்தாலும் மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு யூசர் வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு கார்ட் பேஜ் Swiggyல ஒரு கார்ட் பேஜ் பட்டன வியூ கார்ட்ன்ற பட்டன கிளிக் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கார்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். கரெக்ட்டா? ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ்க்கு மூவ் ஆவாங்க. ஸோ அதே மாரி இப்ப நம்மளோட கேமுக்குமே மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். மல்டிபிள் பேஜஸ்க்கு நம்ம நேவிகேட் ஆக வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ஒரு ஃப்ளட்டர் நேவிகேஷன். ஸோ ஃப்ளட்டர் நேவிகேஷன்ல என்னென்ன டெர்ம்ஸ்லாம் நமக்கு இருக்கும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நேவிகேட்டர். ஸோ நேவிகேட்டர் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். தென் அதுக்கப்புறம் புஷ்னா என்ன? பாப்னா என்ன? ஸோ இதெல்லாமே வந்து இந்த நேவிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ற டெர்ம்ஸ். ஓகே. ஸோ இது நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேவிகேட்டர். நேவிகேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ நேவிகேட்டர்ன்றது வந்து என்ன அப்படின்னா, நேவிகேட்டர் இஸ் அ பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நேவிகேட்டர் தான் வந்து என்னன்னா, நம்ம ஆப்போட எல்லா ஸ்க்ரீன்ஸையுமே ஹோல்டு பண்ணி வைக்கும். ஓகே. ஸோ எல்லா ஸ்க்ரீன்ஸுமே நேவிகேட்டர்ன்ற ஒரு பக்கெட் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நேவிகேட்டர் வந்து ஒரு பக்கெட். அந்த பக்கெட்ல தான் நம்ம எல்லா ஸ்க்ரீன்ஸுமே வச்சிருப்போம். ஸோ நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்றது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த நேவிகேட்டர பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே. ஸோ ஒரே நிமிஷம். அது குயிக் ஒரு எக்ஸாம்பிள் மாரி நான் ஸ்கிரிபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ நேவிகேட்டர்ன்றது இது ஒரு பக்கெட் மாதிரி. ஓகே. ஸோ இந்த ரெட் கலர் பாக்ஸ் ஓகே இது ஒரு கலர் பண்ணுங்க. ஸோ இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து நேவிகேட்டர். ஓகே. நம்ம ஆப்ல மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் இங்க ஜஸ்ட் டேக் பண்றேன். ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2 அப்படின்ற மாரி. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு கிரீன் கலர் பாக்ஸ். ஓகே. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா 01, 02 ஸோ நம்ம ஒரு ஆப் பில்ட் பண்றோம் அப்டின்னா, அந்த ஆப்ல வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருக்க மாரி 01ன்றது ஒரு ஸ்க்ரீனு, 02ன்றது ஒரு ஸ்க்ரீனு, 03ன்றது ஒரு ஸ்க்ரீனு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த நேவிகேட்டர் என்ன பண்ணும்? இப்போ ஒரு யூசர் ஆப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றாங்க. ஓகேயா? நீங்க வந்து எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு Swiggy ஆப் எடுத்துக்கோங்க. ஓகே. Swiggy ஆப் நீங்க ஆப்ப ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு யூசர் பார்க்கிறது வந்து என்ன ஸ்க்ரீன் அப்டின்னா, அந்த மெயின் ஸ்க்ரீன். கரெக்ட்டா? ஸோ அவங்க வந்து நம்ம யூசர் அட் அ டைம்ல ஒரு ஸ்க்ரீன் தான் பார்க்க முடியும். ஸோ அவங்க வந்து மெயின் ஸ்க்ரீன பார்க்குறாங்க. ஸோ அந்த மெயின் ஸ்க்ரீன் வந்து என்னவா இருக்கும்? ஹோம் ஹோம் பே அதாவது Swiggyயோட ஹோம் பேஜ். அ ஒரு மெயின் செக்ஷன் மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதிலிருந்து ஒரு அ ஒரு ரெஸ்டாரண்ட்ட டேப் பண்ணி உள்ள போறாங்க அப்டின்னா, ஸோ அந்த பர்ட்டிகுலர் ரெஸ்டாரண்டோட மெனு எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து செகண்ட் பேஜ். ஓகே. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து நெக்ஸ்ட் மூவ் ஆனா கார்ட் பேஜ் வரும். கரெக்ட்டா? ஸோ அதே மாதிரி தான் இப்ப ஒரு யூசர் வந்து இது வந்து நேவிகேட்டர்ன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கெட்ட. ஓகே. இந்த பக்கெட் வந்து நேவிகேட்டர். இங்க இருக்கிறது எல்லாமே ஸ்க்ரீன்ஸ். இப்போ ஒரு யூசர் வந்து ஆப் ஓப்பன் பண்றான். ஆப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் உள்ள மெயின் பேஜ் வரணும். கரெக்ட்டா? அப்போ இந்த நேவிகேட்டர் என்ன பண்ணும்னா,
இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் எடுத்து இங்க இப்படி ஸ்டாக் பண்ணிக்கும். ஓகே. ஸோ தென் யூசர் என்ன பண்றான்? இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து இந்த செகண்ட் பேஜ் போறான். ஸோ அப்போ வந்து இந்த செகண்ட் பேஜ் வந்து இதுக்கு மேல வந்து அப்படியே ஸ்டாக் ஆகும். தென் செகண்ட் பேஜ்ல இருந்து தேர்ட் பேஜ் போறான். ஸோ அப்போ இந்த தேர்ட் பேஜ் வந்து இதுக்கு மேல வந்து ஸ்டாக் ஆகும். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நான் சொன்னேன் இந்த நேவிகேட்டர் வந்து உங்களுக்கு இப்ப என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த பேஜஸ் எல்லா பேஜஸையுமே ஹோல்ட் பண்றது தான் வந்து நேவிகேட்டர். ஓகே. ஸோ இப்போ நான் அகைன் ஸோ இப்போ இந்த நேவிகேட்டருக்குள்ள இந்த ஒரு ஸ்க்ரீன் போய் விழுது பார்த்தீங்களா? இங்க ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி இங்க வருதுல்ல. இதுக்கு ஹெல்ப் பண்றது தான். இங்க இருந்து இங்க மூவ் ஆகி இந்த நேவிகேட்டருக்குள்ள போணும். கரெக்ட்டா? அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து புஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நேவிகேட்டர் இருக்கு. நேவிகேட்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விழுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து புஷ். ஓகே. ஸோ நான் செகண்ட் பேஜ் எடுத்து பண்றேன். ஸோ செகண்ட் பேஜ புஷ் பண்றேன். ஸோ இது எப்படி வரும்னா, ஸோ இந்த நேவிகேட்டருக்குள்ள நான் ஒரு ஸ்க்ரீன புஷ் பண்றேன் அப்படின்ற மாரி கான்செப்ட். ஸோ இதே மாரி தேர்ட் ஸ்க்ரீனையும் புஷ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இது ஒரு பக்கெட் மாதிரி. கரெக்ட்டா? ஒரு பக்கெட்ல 1, 2, 3ன்னு மேல நம்ம வந்து ஒரு பேஜா வச்சிருக்கோம். இப்போ இந்த இதுக்குள்ள இருந்து நான் ஒரு பேஜ வெளிய எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பேஜ் வெளிய வரும்? ஸோ இந்த தேர்ட் ஸ்க்ரீன் இதான் டாப்ல இருக்கு. இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நமக்கு வெளிய வரும். கரெக்ட்டா? ஸோ இங்க ஒரு ஸ்க்ரீன் உள்ள இருந்து வெளிய வருதுல்ல, இதுக்கு தான் இத வந்து பாப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்ட் நேவிகேஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பேசிக்கா இந்த நேவிகேட்டர் தான் நமக்கு ஆக்டிவா இருக்க எல்லா ஸ்க்ரீன்ஸுமே மெயின்டெயின் பண்ணும். ஸோ அதுக்குள்ள ஒரு ஸ்க்ரீன கொண்டு போறதுக்கு புஷ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுலருந்து வெளிய எடுக்கிறதுக்கு பாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து இந்த நேவிகேட்டர் கான்செப்ட். ஓகே. ஸ்டாக் மாரி தான். இந்த ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த கான்செப்ட். ஓகே. ஸோ இத வந்து நம்ம ஆப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஆப் நம்ம கிரியேட் பண்ணி இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஒரு எம்ப்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட் ஒரு எம்ப்டி அப்ளிகேஷன் நேவிகேட்டர். ஸோ ஜஸ்ட் இந்த எம்ப்டி ப்ராஜெக்ட்ல இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ரன் ஆப் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ரன் ஆப்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டாண்டர்ட் படி மெட்டீரியல் ஆப்ப ராப் பண்றோம். மெட்டீரியல் ஆப் ராப் பண்ணியாச்சு. தென் ஹோம் நான் ஒரு மெட்டீரியல குடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்டேட்லெஸ் கிளாஸ். ஒரு மெயின் பேஜ். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 2 பேஜ் கிரியேட் பண்ண போறோம். மெயின் பேஜ்ன்னு ஒண்ணு, செகண்ட் பேஜ்ன்னு ஒண்ணு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மெயின் பேஜ்ல இருந்து எப்படி செகண்ட் பேஜ்க்கு நேவிகேட் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெயின் பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் மெயின் பேஜ் நம்ம பார்த்த மாரி ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா, எக்ஸ்டெண்ட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நான் இதுக்கான இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி பில்ட் மெத்தட்க்கு கொடுக்கணும். சரி ஓகே. இதுல நான் மெயின் பேஜ நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மெயின் பேஜ். ஓகே. பில்ட் டிஃபால்ட் பில்ட் மெத்தட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மெயின் பேஜ் மேல ஆட் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் ஸ்கேஃபோல்ட். ஓகே. நான் ஒரு எம்ப்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து குரோம் செலக்ட் பண்ணிடுறேன். குரோம். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் இத மட்டும் ரன் பண்றேன் எம்ப்டி ப்ராஜெக்ட்ட. ஓகே டன். ஸோ நான் ஒரு எம்ப்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். மெட்டீரியல் ஆப் செட் பண்ணியாச்சு. ஸ்கேஃபோல்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு நேவிகேட் ஆகணும். கரெக்ட்டா? ஸோ நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி சிமிலரா இன்னொரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் செகண்ட் பேஜ். ஸோ சேம் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். விட்ஜெட் பில்ட் மெத்தட். ஸோ இதுக்கும் ஒரு எம்ப்டி ஸ்கேஃபோல்ட் குடுத்துறேன். ஓகே. ஸோ ஒரு மெயின் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு செகண்ட் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இந்த மெயின் பேஜ்ல நம்ம ஒரு பட்டன் வச்சு, அந்த பட்டன கிளிக் பண்ணா இங்க எப்படி நேவிகேட் ஆக போறோம்? அத மட்டும் பார்க்கலாம். ஓகே. நான் இதுல வந்து பாடி ஸ்கேஃபோல்டோட பாடில நான் சென்டர்ல ஒரு பட்டன் செட் பண்றேன். ஓகே. ஸோ ஸ்கேஃபோல்ட் பாடி மெட்டீரியல் பட்டன். ஸோ மெட்டீரியல் பட்டனுக்கான மேண்டேட்டரி மெத்தட் வந்து ஆன் பிரஸ்ட். ஓகே. இதுக்கான டைட்டில் வந்து சாரி சைல்டு வந்து டெக்ஸ்ட் வந்து கோ டூ செகண்ட் பேஜ். ஸோ இங்க பட்டன் கிரியேட் ஆயிருச்சு. இதோட கலர் வந்து கலர்ஸ் டாட் ப்ளூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கேஃபோல்ட்ல மெயின் பேஜ்ல ஒரு ஸ்கேஃபோல்ட் வச்சு அதில் ஒரு பட்டன் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெயின் பேஜுக்கு நான் ஒரு ஆப் பார் செட் பண்றேன். ஸோ இது நம்ம என்ன பேஜ்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஆப் பார் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்கேஃபோல்ட்ல ஆப் பார், ஆப் பார், ஆப் பாருக்கு டைட்டில் செட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட்ல டைட்டில் வந்து மெயின் பேஜ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ ஸ்கேஃபோல்டுக்கு நான் ஒரு ஆப் பார் செட் பண்ணி டைட்டில் வந்து மெயின் பேஜ்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆப் பார் இருக்கு. கோ டு செகண்ட் பேஜ்னு ஒரு பட்டன் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டனை டேப் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ பேஜ இந்த நேவிகேட்டர்ல புஷ் பண்ணணும். ஓகே. நியூ பேஜ அதாவது செகண்ட் பேஜ இந்த நேவிகேட்டர்ல புஷ் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்கிரீன்ல இந்த ஒரு மெயின் பேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். யூசர் வந்து இந்த மெயின் பேஜ பார்க்குறாங்க. ஓகே. நமக்கு இப்போ இந்த மெயின் பேஜ் தான் விசிபிளா இருக்கு. கரெக்ட்டா? இந்த மெட்டீரியல் ஆப்ல இங்க மெயின் பேஜ்னு குடுத்திருக்கோம். ஸோ மெயின் பேஜ் நமக்கு விசிபிளா இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நம்மளோட லெட்ஸ் சே இப்போ வந்து இந்த 1, 2 ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் பேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஆப்போட கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா,
இந்த நேவிகேட்டர் இருக்குல்ல, இந்த நேவிகேட்டர் இருக்குல்ல, இந்த நேவிகேட்டர்ல இந்த மெயின் பேஜ் மட்டும் இருக்கு. ஓகே. இந்த செகண்ட் பேஜ் இருக்குல்ல, அது இன்னும் நேவிகேட்டர்ல இல்ல. இந்த செகண்ட் பேஜ் வந்து இன்னும் நேவிகேட்டர்ல இல்ல. பட் நம்ம ஆப்போட கோட்ல இருக்கு. ஓகே. சோ நீங்க இந்த ஏரியாவ நம்ம ஆப்போட கோட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. சோ இந்த நேவிகேட்டர்ல இந்த மெயின் பேஜ் இருக்கு. இன்னும் இந்த செகண்ட் பேஜ் இல்ல. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த நேவிகேட்டருக்குள்ள இந்த செகண்ட் பேஜ புஷ் பண்ணணும். சோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. கோட்ல இந்த கோ டூ செகண்ட் பேஜ்ன்ற பட்டனோட டேப்ல நம்ம என்ன பண்றோம்னா, நேவிகேட்டர். சோ நேவிகேட்டர் அந்த பக்கெட்ல டாட் புஷ். சோ இது வந்து ஒரு சின்டாக்ஸ் வரும். இந்த சின்டாக்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. சோ இந்த நேவிகேட்டர் பக்கெட் புஷ். இந்த பக்கெட்ல நான் புஷ் பண்றேன். என்ன புஷ் பண்றேன் அப்டின்னா, நான் அந்த செகண்ட் பேஜ புஷ் பண்ணணும். சோ இப்போ நான் இந்த நேவிகேட்டர் டாட் புஷ்ல இந்த செகண்ட் பேஜ நான் புஷ் பண்ணணும். கரெக்ட்டா? சோ பட் எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது? இப்போ எனக்கு இங்க இருந்து இங்க எடுத்து இங்க வைக்கிறோம்ல, இதுக்கு வந்து ஒரு விட்ஜெட் வேணும். ஓகே. சோ பேசிக்கா இந்த நேவிகேட்டருக்குள்ள ஒரு இத எடுத்து வைக்கிறதுக்கு வந்து புஷ் பண்ணா நம்ம இந்த செகண்ட் விட்ஜெட் உள்ள எடுத்துட்டு வரலாம். பட் இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரணும்ல. சோ இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரக்கு ஒரு பெர்சன் வேணும். ஓகே. சோ ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பொருள் எடுத்து வைக்கணும் அப்டின்னா, அங்க ஒரு பெர்சன் வேணும். கரெக்ட்டா? ஒரு பெர்சன் வந்து எடுத்து வைப்பாங்க. இங்க இருந்து எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு. சோ அதுக்கு நமக்கு இங்க Flutterல என்ன ஹெல்ப் பண்ணும் அப்டின்னா, மெட்டீரியல் பேஜ் ரவுட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பில்டர் விட்ஜெட் இருக்கு. அந்த விட்ஜெட் வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஸ்கிரீன எடுத்து அந்த நேவிகேட்டருக்குள்ள புஷ் பண்ணும். சோ அதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் பேஜ் ரவுட். சோ இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட் மூலியமா அந்த ஸ்கிரீன் இந்த நேவிகேட்டருக்குள்ள புஷ் ஆகும். சோ அது எப்படின்னு அதோட சின்டாக்ஸ் பாருங்க. இதுல பில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கு. சோ பில்டர் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆரோ செகண்ட் பேஜ். சோ இந்த நேவிகேட்டர்ன்ற பாக்ஸ்க்குள்ள நம்ம புஷ் பண்றோம் ஒரு இத. அது யார் புஷ் பண்றாங்கன்னா, இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட் வந்து இந்த செகண்ட் பேஜ எடுத்து புஷ் பண்ணுது. ஓகே. சோ இந்த மெட்டீரியல் இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து இதோட சின்டாக்ஸ். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மெட்டீரியல் பேஜ் ரவுட் பில்டர் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அதுல செகண்ட் பேஜ். சோ இது வந்து ஒரு சின்டாக்ஸ். சோ நான் இப்ப சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஓகே. இப்போ நான் கோ டூ செகண்ட் பேஜ் பட்டன டேப் பண்றேன். எனக்கு செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஓகே. நான் ஒரு டைம் ஜஸ்ட் ரிப்பீட் பண்றேன். சோ இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து அதான் நேவிகேட்டர். அந்த நேவிகேட்டர் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம யூசர் ஸ்கிரீன்ல பார்க்குற எல்லா ஸ்கிரீன்ஸையுமே ஸ்டாக் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டே வரும். ஓகேயா? சோ ஒரு பாக்ஸ் நம்ம என்னென்ன பேஜ்லாம் வைக்கிறோமோ, ஜஸ்ட் அதுல ஒண்ணொண்ணா ஸ்டாக் பண்ணிட்டே வரும். ஓகேயா? சோ இப்போ எனக்கு இந்த ஒரு பேஜ எடுத்து இதுக்குள்ள வைக்கிறோம்ல, சோ அதுக்கு கான்செப்ட் பேரு வந்து புஷ். சோ ஒரு ஒரு பாக்ஸ் எடுத்து இந்த கண்டெய்னருக்குள்ள வைக்கிற கான்செப்ட் பேரு வந்து புஷ். ஓகேயா? சோ இங்கிருந்து எடுத்து உள்ள வைக்கிறோம்ல, அது யார் ஹெல்ப் பண்ணி எடுத்து வைக்கிறாங்கன்னா, அதுதான் மெட்டீரியல் பேஜ் ரவுட். சோ இங்கிருந்து ஒரு பெர்சன் எடுத்துட்டு வந்து உள்ள வைப்பாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து கண்டெய்னருக்குள்ள வந்து ஒரு பெர்சன் எடுத்து உள்ள வைப்பாங்க. சோ அது பண்றது வந்து மெட்டீரியல் பேஜ் ரவுட். சோ அதுதான் இங்க கோட்ல இருக்கும். சோ இந்த நேவிகேட்டர்ன்ற கண்டெய்னருக்குள்ள நம்ம ஒரு பாக்ஸ் ஒரு இன்னொரு பேஜ புஷ் பண்றோம். டாட் புஷ். எப்படி புஷ் பண்றோம்னா, இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட்ன்ற ஹெல்ப் மூலியமா நம்ம வந்து இந்த செகண்ட் பேஜ புஷ் பண்றோம். சோ இதுதான் வந்து இந்த லைனோட லாஜிக். சோ இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்க கண்டெய்னர், காலம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஆப்ஸ்ல யூஸ் பண்றீங்களோ, அதே மாரி இந்த நேவிகேட்டர் வந்து கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஓகே டன். சோ நான் இப்ப வந்து செகண்ட் பேஜ்ல இருக்கேன். செகண்ட் பேஜ் பிளாங்க்கா இருக்கு. ஜஸ்ட் மேபி அது செகண்ட் பேஜ் அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம ஒரு ஆப் பார் செட் பண்ணிக்கலாம். ஓகே. கேப்ஃபோல்ல ஆப் பார், ஆப் பார் டைட்டில் டெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேஜ். இந்த ஆப் பாரோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் ரெட் கலர்ல குடுத்துடுறேன். ஆப் பாரோட பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் கலர்ஸ் டாட் ரெட். ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். சோ இப்ப எனக்கு மெயின் ஆப் பேஜ் இருக்கு. நான் கோ டூ செகண்ட் பேஜ்ன்னு கிளிக் பண்றேன். எனக்கு வந்து செகண்ட் பேஜ் வந்துருச்சு. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த செகண்ட் பேஜ்ல ஒரு லேபிள் வைக்க போறோம். ஓகே. ஜஸ்ட் ஒரு லேபிள் மாதிரி. அந்த லேபிளோட டெக்ஸ்ட் வந்து நான் இந்த இந்த இங்க நான் மெயின் பேஜ்ல இருந்து நான் இங்க பாஸ் பண்ணி எடுத்துட்டு வரப்போறேன். ஓகே. சோ நம்ம ஜெனரலா ஒரு டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இந்த பேஜ்ல ஒரு டெக்ஸ்ட் வைப்போம். அது இங்க ஒரு வேரியபிள் வச்சு நம்ம இங்க ஷோ பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த மெயின் பேஜ்ல இருந்து இந்த செகண்ட் பேஜ்க்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போறேன். அந்த வேல்யூவ இந்த செகண்ட் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகே. ஓகே டன். சோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க ஒரு லேபிள் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இந்த இடத்துல சென்டர்ல ஒரு லேபிள் நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ அத எப்படி செட் பண்ணலாம்? ஸ்கேஃபோல்ட்ல பாடி சென்டர் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் சைல்டுல ஒரு டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இப்போதைக்கு ஃபிக்ஸ்டா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு குடுத்துறேன். சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த செகண்ட் பேஜ்ல இந்த சென்டர் விட்ஜெட் வச்சு டெக்ஸ்ட்ல ஹலோ வேர்ல்ட்ன்னு ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரன் பண்றேன்.
எனக்கு ரன் ஆகுது. மெயின் பேஜ், கோ டு செகண்ட் பேஜ் கிளிக் பண்றேன். எனக்கு இங்க சென்டர்ல ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்க இத ஜெனரலா டைனமிக்கா கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை நம்ம டைனமிக்கா கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வருவோம். பிளஸ் அந்த விஜெட் வந்து ஸ்டேட்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்ல உங்களுக்கு இதற்கு ஸ்டேட்லெஸ் விஜெட், ஸ்டேட்ஃபுல் விஜெட் வந்து கிளியரா இருக்கும். ஓகே. ஒரு யூசர் டைனமிக்கா சேஞ்ச் பண்ணோம்னா ஸ்டேட்ஃபுல், இல்ல ஸ்டாட்டிக் கண்டென்ட் இருக்குன்னா ஸ்டேட்லெஸ். ஓகே. ஸோ இப்போ இதுல இது ஸ்டேட்ஃபுல் விஜெட் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் நம்ம வந்து இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட் யூஸ் பண்ணாமலே இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ்க்கு நம்ம நேவிகேட் ஆகி வந்துட்டோம். கரெக்டா? ஸோ அது ஏன் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட் மெயினா எப்போ நமக்கு தேவைப்படும்னா ஒரு யூசர் இன்டராக்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்கிரீன்லயே நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றோம், இல்ல ஏதோ ஒரு வேல்யூ நடக்கும்போது அந்த ஸ்கிரீன்லயே ஏதோ சேஞ்சஸ் நடக்குதுன்னா நம்ம அப்ப ஸ்டேட்ஃபுல் விஜெட் நமக்கு தேவைப்படும். பட் இந்த பட்டனை டேப் பண்ண உடனே இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகுறோம்ல, அப்ப நமக்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் தேவைப்படாது. ஓகே. ஸோ மேபி இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், பட் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜெட்னா ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல ஒரு இப்போ நம்ம லாஸ்டா இந்த கவுண்டர் ஆப்பே எடுத்துக்கோங்களேன். கவுண்டர் ஆப்ல என்ன பண்ணோம்? ஒரு பட்டன் வச்சோம். ஸோ பட்டன் வச்சு மேல ஒரு லேபிள் கொடுத்தோம். கரெக்டா? லேபிள் வச்சுட்டு பட்டன் டேப் பண்ண மேல வேல்யூ சேஞ்ச் ஆச்சு. கரெக்டா? ஸோ அது என்ன நடக்குது? ஒரு யூசர் இன்டராக்ட் பண்றாங்க, அந்த பர்టిక్యులர் ஸ்கிரீன்லயே சேஞ்சஸ் நடக்குது. கரெக்டா? ஸோ ஸோ அது வந்து அதனால நமக்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் தேவைப்படுது. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க பட்டனை டேப் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு மூவ் ஆயிடுறோம். ஸோ அந்த ஸ்கிரீன்ல நமக்கு வேலையே இல்ல. கரெக்டா? ஸோ அதனால நமக்கு இங்க ஸ்டேட்ஃபுல் விஜெட் தேவைப்படாது. ஓகே. டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் பேஜ்ல நான் இங்க டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு வச்சிருக்கேன். இப்போ இந்த கண்டென்ட் வந்து எனக்கு மெயின் பேஜ்ல இருந்து வரப்போகுது. ஓகே. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். லைக் வந்து ஸ்ட்ரிங் லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். ஓகே. எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துறேன். செகண்ட் பேஜ்ல நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அந்த வேரியபிளை நான் இந்த டெக்ஸ்ட் விஜெட்ல அசைன் பண்ண போறேன். ஓகே. ஸோ இந்த லேபிள்ன்றத இந்த டெக்ஸ்ட்ல நான் அசைன் பண்றேன். லேபிள். ஓகே. ஸோ நான் இதை இப்போ சேவ் பண்ணி ரன் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன். எனக்கு மெயின் பேஜ் இருக்கு. நான் இப்போ வந்து கோ டு செகண்ட் பேஜ்னு கொடுக்குறேன். எனக்கு இங்க வந்து அந்த டெக்ஸ்ட் இப்போ எம்டியா இருக்கு. கரெக்டா? பிகாஸ் இது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம இங்க வந்து லேபிள் வந்து எம்டியா கொடுத்துருக்கோம். ஸோ இங்க டெக்ஸ்ட் வந்து லேபிள் எம்டி வேல்யூவா இருக்கு. ஓகே. இப்போ இந்த லேபிள் வேல்யூவை மெயின் பேஜ்ல இருந்து நம்ம இங்க சென்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த செகண்ட் பேஜ்ன்றது ஒரு கிளாஸ். கரெக்டா? ஸோ செகண்ட் பேஜ் வந்து ஒரு கிளாஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கிளாஸ்ல இந்த லேபிளை நான் கெட் பண்ணும். ஓகே. நான் எப்படின்னு சொல்றேன். கரெக்டா? இப்போ இந்த மெயின் பேஜ்ல தான் நம்ம என்ன பண்றோம்? நேவிகேட்டர் கொடுத்திருக்கோம், மெட்டீரியல் பேஜ் ரவுட் கொடுத்திருக்கோம். இங்க செகண்ட் பேஜை எடுத்து அந்த நேவிகேட்டர்ல போடுறோம். ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த செகண்ட் பேஜ் நான் கூப்பிடும்போது நான் என்ன சொல்றேன்? அந்த லேபிளுக்கான கண்டென்ட்டை இங்க இருந்து பாஸ் பண்றேன். எப்படி பாஸ் பண்றேன்? இந்த செகண்ட் பேஜ்ல என்ன பண்றேன்? இங்க பிராக்கெட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. சோ பேசிக்கா வந்து இந்த கிளாஸ்ல வந்து இது கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க போக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் நான் குயிக்கா சொல்றேன். சோ செகண்ட் பேஜோட கன்ஸ்ட்ரக்டா இருக்கு. நீங்க இந்த வேல்யூ பாஸ் பண்றீங்க ஹலோ வேர்ல்ட். ஓகே. இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து அனுப்புற வேல்யூவை இந்த லேபிள்ல நம்ம செட் பண்ணணும். கரெக்ட்டா? அது எப்படின்னு பாருங்க. செகண்ட் பேஜ் ஆஃப் லேபிள் நான் என்ன கொடுக்குறேன்? இந்த லேபிள் வேல்யூ எடுக்கணும். கரெக்ட்டா? நம்ம அதனால என்ன பண்றேன் அப்படின்னா லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். சோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த செகண்ட் பேஜோட இந்த பிராக்கெட்குள்ள நான் ஹலோ வேர்ல்ட்னு பாஸ் பண்றேன். இந்த செகண்ட் பேஜ் எங்க வரும்? இங்க தான் ரீச் ஆகும். சோ இங்க ரீச் ஆகி இந்த லேபிள் வேல்யூல செட் ஆயிடும். ஓகே. இந்த கன்ஸ்ட்ரக்டர் பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இதோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் இப்போ ஜஸ்ட் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது. சோ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த நேவிகேட்டர் டாட் புஷ்ல இந்த செகண்ட் பேஜ்ல போடும்போது அது கூட சேர்த்து இந்த ஹலோ வேர்ல்ட்னு பாஸ் பண்ணிடுறோம். ஓகே. இங்க அத அந்த லேபிள் எடுத்து அசைன் பண்ணிடுறோம். ஓகே. ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். இப்போ கோ டு செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணா எனக்கு இங்க வந்து டெக்ஸ்ட் செட் ஆகல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் தெரியுமா? அந்த ஸ்கிரீன்ல ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அந்த ஸ்கிரீன் ஸ்டேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்ட்டா? நான் அந்த செகண்ட் பேஜ்ல நான் இங்க பாஸ் பண்றேன். இங்க லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். கரெக்ட்டா? பட் இந்த லேபிள்ன்றது வந்து திஸ் டாட் லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சோ இங்க திஸ் டாட் லேபிள்னு கொடுத்தா மட்டும் தான் இந்த லேபிள் வேல்யூல இது செட் ஆகும். இப்போ ஹலோ வேர்ல்ட் வருதா? இது ஆக்சுவலா எதனாலன்னு சொல்லி நான் திருப்பி சொல்றேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நான் ஹலோ வேர்ல்ட் பாஸ் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்தது ஜஸ்ட் லேபிள்னு இங்க கொடுத்திருந்தேன். அதனால அந்த வேல்யூ இங்க வந்துச்சு. பட் எங்கேயுமே அசைன் ஆகல. இந்த லேபிள் வேல்யூல அசைன் ஆகல. ஓகே. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா திஸ் லேபிள் கொடுக்கும்போது இந்த லேபிள் வேல்யூல எனக்கு இந்த வேல்யூ செட் ஆகுது. ஓகே. இந்த லேபிள் வேல்யூல இந்த வேல்யூ செட் ஆகுது. செட் ஆனதுனால இங்க ஹலோ வேர்ல்ட்னு எனக்கு வருது.
நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஸ்க்ரீன் பில்ட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து மெயின் பேஜ், இன்னொன்னு வந்து செகண்ட் பேஜ். ஓகே. ஸோ நான் இப்ப வந்து மெயின் பேஜ்ல இருந்து ஒரு பட்டன் டேப் பண்ணும்போது, அத நான் செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஹெல்ப் பண்றது என்னன்னா நேவிகேட்டர். ஸோ இந்த நேவிகேட்டர் தான் வந்து நம்ம ஆப்ல இருக்க எல்லா ஸ்க்ரீன்ஸுமே ஹோல்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீன் போணும்னா, அந்த ஸ்க்ரீன அந்த நேவிகேட்டர்ல தான் புஷ் பண்ணும். அந்த புஷ் பண்ண ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட்ன்ற விட்ஜெட். ஸோ இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட் தான் இந்த செகண்ட் பேஜ எடுத்து இந்த நேவிகேட்டர்ல புஷ் பண்ணும். கிளியரா? ஸோ இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட் இந்த செகண்ட் பேஜ எடுத்து இந்த நேவிகேட்டர்ல புஷ் பண்ணும். ஓகே. ஸோ இந்த நேவிகேட்டர் புஷ் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றோம்? செகண்ட் பேஜ்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த செகண்ட் பேஜோட கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன வேல்யூ பாஸ் பண்ணணுமோ அத நம்ம பாஸ் பண்றோம். ஓகே. ஸோ இங்க அந்த வேல்யூவ கெட் பண்ணும்போது, நம்ம இங்க ஒரு வேரியபிள் குடுக்குறோம்னா, அந்த வேரியபிள் திஸ் டாட் வேரியபிள் நேம் குடுத்து ஆக்சஸ் பண்ணா, அந்த வேல்யூல செட் ஆகும். இல்லனா செட் ஆகாது. அதான் வேல்யூ. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. நம்ம n நம்பர் ஆஃப் வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்போ இன்னொரு வேல்யூ பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்? இதே வந்து இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு டெக்ஸ்ட் வேணும்ன்றதுக்கு நான் காலம் போட்டுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு காலம் சில்ட்ரன் சில்ட்ரன்ல நான் 2 டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ 2 டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் டெக்ஸ்ட்க்கு இன்னொரு வேரியபிள் வேணும். கரெக்ட்டா? ஸோ நான் அத வந்து இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ 2வ நான் இங்க பாஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூ 2வ நம்ம எப்படி செட் பண்ணுவோம் இங்க? ஜஸ்ட் இதுல கமா குடுத்து திஸ் டாட் வேல்யூ 2 அப்படின்னு இங்க பாஸ் பண்ணாலே போதும். சாரி இங்க கமா குடுத்துருக்கேன். ஒரு செமிகோலன் குடுத்தா கரெக்ட்டா வரும். ஜஸ்ட் வேல்யூ 2ல கமா குடுத்திருந்தேன். அதனால தான் அந்த எரர் காட்டியிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ செகண்ட் பேஜ்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல திஸ் டாட் வேல்யூ 2ன்னு குடுத்தா போதும். இப்போ இங்க 2 வேல்யூ கெட் பண்றதுக்கு குடுத்ததுனால, ஸோ நமக்கு இங்க கோட்ல எரர் வரும். ஸோ நம்ம 2 வேல்யூ இந்த செகண்ட் பேஜ்ன்றது 2 வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணும். நம்ம வந்து இன்னொரு வேல்யூ குடுக்கலாம். ஓகே. கமா குடுத்து டபுள் கோட்ஸ்ல நான் வந்து ஹாய் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்ப ரன் பண்ணி பாருங்க. எஸ் சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஸோ மெயின் பேஜ் நான் கோ டூ செகண்ட் பேஜ்ன்னு குடுத்தா எனக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அண்ட் ஹாய். ஸோ நம்ம இங்க இருந்து 2 வேல்யூ பாஸ் பண்றோம். அந்த 2 வேல்யூமே அங்க வருது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்க செகண்ட் பேஜ் வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல இருக்கு. ஓகேயா? செகண்ட் பேஜ் வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல இருக்கு. ஏன்னா நம்ம அந்த செகண்ட் பேஜ்ல பெருசா எந்த ஆக்ஷனுமே பண்ணல. அது வெறும் டிஸ்ப்ளேயா தான் இருக்கு. ஸோ இன் கேஸ் நம்ம வந்து ஒரு பேஜ்க்கு போறோம். அந்த பேஜ் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே இந்த செகண்ட் பேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து செகண்ட் பேஜ் வரோம். இந்த செகண்ட் பேஜ்ல வந்து அ ஏதாச்சும் யூசர் இன்டராக்டிவா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு. அதுலருந்து கெட் பண்ணி இன்ஃபர்மேஷன் காட்டுறோம். இல்ல வந்து நம்ம பார்த்த கவுண்டர் ஆப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பேஜ் வரும்போது கவுண்டர் ஆப் இருக்கு. நான் டேப் பண்ண இன்கிரிமென்ட் ஆகுது. ஸோ செகண்ட் பேஜ் வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணா இதே மாரி தான் இருக்குமா? ஸோ இதே சின்டாக்ஸ்ல தான் இருக்குமா? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் எல்லாமே சேம் இப்படியே சேம் சிமிலரா தான் இருக்கும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே. ஏன்னா நீங்க ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 கிளாஸ் கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? நீங்க 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நான் ஜஸ்ட் இதுலயே வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி இந்த விஎஸ் கோட்ல குயிக் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஜஸ்ட் இதோட செகண்ட் பேஜ டேப் பண்ணி பல்ப் ஐகான் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டூ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். ஸோ செகண்ட் பேஜ்ல இந்த பல்ப் ஐகான் குடுத்து கன்வெர்ட் டூ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் குடுத்தா இப்ப கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இந்த கோட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2 கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த செகண்ட் பேஜ்க்கே 2 கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. செகண்ட் பேஜ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. செகண்ட் பேஜ் ஸ்டேட்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் பேஜ் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இந்த செகண்ட் பேஜ் ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? ஸோ நான் இப்ப இங்க இருந்து ஒரு யூசர் 2 வேல்யூ பாஸ் பண்றாங்க. அது இங்க வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். ஓகேயா? பட் இங்க யூஐல எடுக்கும்போது நீங்க கோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். widget டாட் லேபிள் widget டாட் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஏன் இப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் இருக்கு. பட் இது பேசிக்கா இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின் கிளாஸ். கரெக்ட்டா? இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் இருந்தா மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்ல இருந்து இந்த சப் கிளாஸ்க்கு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா, இந்த widget டாட் லேபிள் அப்படின்னு குடுத்தா மட்டும் தான் இங்க இருக்கிற வேல்யூ உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த சப் கிளாஸ்ல இருந்து இந்த மெயின் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளட்டர பொறுத்தவரையில இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல widget டாட் அப்படின்னு குடுத்து இங்க வேரியபிள் இருக்கு ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு எப்படி புஷ் பண்றதுன்றத பார்த்தோம். ஸோ இப்ப அந்த பேஜ்ல இருந்து எப்படி பாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இங்க சினாரியோ பார்த்த மாரி ஒரு நேவிகேட்டர் இருக்கு. நேவிகேட்டர்ல மெயின் பேஜ் வச்சுட்டோம். நான் செகண்ட் பேஜ் எடுத்து உள்ள வைக்கிறேன் அப்படின்னா, புஷ். ஸோ எனக்கு இங்க இருந்து இந்த வேல்யூ இங்க புஷ் ஆயிருச்சு. ஸோ இதுல இருந்து நான் வெளிய எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் நேவிகேட்டர்ல பாப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, செகண்ட் பேஜ்ல ஒரு பட்டன் ஆட் பண்றேன். ஓகே. செகண்ட் பேஜ்ல ஒரு பட்டன் ஆட் பண்றேன். அந்த பட்டன டேப் பண்ணும்போது அந்த பேஜ நான் பாப் பண்ணணும். ஓகே. ஓகே. நான் ஒரு பட்டன் ஆட் பண்றேன்.
மெட்டீரியல் பட்டன் ஒரு மாதிரி ஆன் ப்ரெஸ்ட். இப்போ நான் சைல்டில் நான் டெக்ஸ்ட் வந்து கோ பேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் பாப். ஸோ நான் இதில் ஒரு மெட்டீரியல் பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட்டு கோ பேக் அண்ட் பாப்னு கொடுத்துட்டேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். கோ டு செகண்ட் பேஜில் கோ டு பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ரெட் கலரில் மாற்றிடுறேன். கலர்ஸ் டாட் ரெட். ஸோ நான் கோ பேக் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த பேஜ் வந்து பாப் ஆகணும். ஓகே, ஸோ இது ரொம்ப 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 சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேவிகேட்டர்ல இருந்து இந்த ஸ்க்ரீனை பாப் பண்ண போகிறோம். கரெக்டா? ஓகே, நான் எப்படின்னு சொல்கிறேன். சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. நேவிகேட்டர் டாட் பாப். நேவிகேட்டர் டாட் பாப். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேவிகேட்டர்ன்ற கண்டெய்னர்ல இருந்து பாப் பண்ணும். எதை பாப் பண்ணும்? இங்க லாஸ்டா என்ன இருக்கோ அதை பாப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கு. ஓகே, இப்போ நான் நேவிகேட்டர் டாட் பாப்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் விஜெட் ரிமூவ் ஆயிடும். நான் அகைன் நேவிகேட்டர் டாட் பாப்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இந்த இது ரிமூவ் ஆகும். ஸோ புஷ் கொடுத்தா ஒன் பை ஒன்னா உள்ள வரும், பாப் கொடுத்தா ஒன் பை ஒன்னா வெளியே வந்துடும். ஓகே, ஸோ வந்து நேவிகேட்டர் டாட் பாப். ஸோ செகண்ட் பேஜ் பாப் கொடுத்தா எனக்கு பாப் ஆயிடுச்சு. தென் நான் கோ டு செகண்ட் பேஜ் அண்ட் பாப். ஸோ ஐ திங்க் நேவிகேட்டர்ல பேசிக்கா இதுதான் ஃபுல்லா. ஸோ நேவிகேட்டரை புஷ் பண்றோம், பாப் பண்றோம். ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்குமே கிளியர்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. தென் ஓகே டன். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஸோ பேசிக்கா நேவிகேட்டரோட புஷ்னா அதோட சின்டாக்ஸ் இதுதான். ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ மெட்டீரியல் பேஜ் ரவுட்ல என்ன பண்றோம், நேவிகேட்டர் என்ன பண்ணும், புஷ் என்ன பண்ணுன்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும். தென் பாப் வந்து அகைன் ஒண்ணுமே இல்லை, அந்த கண்டெய்னர்ல இருக்கிற எல்லா ஒரு பேஜஸா இருக்கு. ஸோ நான் நேவிகேட்டர் பாப்னு கொடுக்கும்போது அதுல இருக்கிற லாஸ்ட் இதை ரிமூவ் பண்ணும். ஓகே, ஸோ இங்க இருக்கு இந்த கண்டெய்னர்ல இருக்கிற இந்த லாஸ்ட் ஒன்னை இந்த பாப் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து தூக்கி வெளியே வைக்கும். பேசிக்கா இங்க இருந்து வெளியே வைக்கும். அதுதான் பாப், வேற எதுவும் கிடையாது. ஸோ இது ஃபைன். ஸோ பேசிக்கா நேவிகேட்டர்ல இதுதான் நம்ம மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ்ல இருந்து எப்படி நேவிகேட் ஆக போறோம்னு. ஸோ இதுதான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மெயின் பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் அப்படியே கிரியேட் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட் எம்டி அப்ளிகேஷன். ஆஸ் யூஷுவல் இதை கிளியர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் எதுக்காக கிளியர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லணும்னா நமக்கு அந்த ஐடியா நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இதான் ஒரு பேஸ்ன்றதுனால தான் நான் கிளியர் பண்ண சொல்றேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரன் ஆப்ல மெட்டீரியல் ஆப் ஹோம்ல ஜஸ்ட் மெயின் பேஜ். ஸோ நான் மெயின் பேஜுக்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். வந்து மெயின் பேஜ் எக்ஸ்டென்ஸ் பிளஸ் விட்ஜெட். இதுக்கு தேவைப்படுற பில்டு மெத்தட். பில்டு மெத்தட்ல ரிட்டர்ன் ஸ்கேஃபோல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் என்ன இருக்கு? ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆக்ஷன். ஸோ இதான் மெயின் பேஜ். ஸோ ப்ளூ அண்ட் எல்லோ அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளூ அண்ட் ரெட் ஸ்க்ரீன் பிரிச்சிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் அப்படின்ற பட்டன் ஆக்ஷன் இருக்கு. ஸோ இந்த பட்டனை டேப் பண்ண உடனே கேம் பேஜுக்கு போவாங்க. ஸோ கேம் பேஜில் இங்கே தான் டேப் நடக்கும். ஸோ பிளேயர் ஏ இந்த பக்கம் டேப் பண்ணுவாங்க, பிளேயர் பி இந்த பக்கம் டேப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க டேப் பண்ண இங்கே ஸ்கோர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 5-5 அவங்க ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளேயர் பி டேப் பண்ணால் அவங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். பிளேயர் ஏ டேப் பண்ண பிளேயர் ஏக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டேப் பண்ணி இந்த ரெட் கலர் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஸோ பிளேயர் ஏ வின் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஸ்கோர் என்னன்னு நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிளேயர் பி அவங்க டேப் பண்ணி இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா வந்துட்டாங்க அப்படின்னா, லைக் ப்ளூ ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த லாஸ்ட் பேஜ்ல நம்ம ப்ளூ கலர்ல பார்ப்போம், பிளேயர் பி 1 இருக்கும், அவங்களோட ஸ்கோர் இருக்கும். ஓகே, ஸோ இங்க ரீஸ்டார்ட் கேம் கொடுத்தோம்னா அகைன் இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வருவாங்க, ஸ்டார்ட் பண்ணி கேம்குள்ள போற மாதிரி. ஓகே, ஸோ பேசிக்கா இங்க 3 ஸ்கிரீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பேஜ், அதுக்கப்புறம் கேம் பேஜ். இங்க தான் வந்து பிளேயரை டேப் பண்ணி கேம் விளையாடுவாங்க. தென் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் பேஜ். ஸோ அங்க வந்து என்ன ஸ்கோர், பிளேயர் யார் வின் பண்ணியிருக்காங்க, கேம் ரீஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஆக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போறது இந்த மெயின் பேஜ். ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஈக்குவலி வித் 2 கண்டெய்னர்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனை ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி 2 கண்டெய்னர் செட் பண்ண போறோம். ஒன்னு வந்து ப்ளூ கலர் கண்டெய்னர், இன்னொரு வந்து ரெட் கலர் கண்டெய்னர். ஓகே, ஒரு ஸ்க்ரீனை எப்படி நம்ம ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணலாம்? ஓகே, ஸ்க்ரீனை எப்போ ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ண முடியும்னா அந்த ஸ்க்ரீனோட ஆக்சுவல் ஹைட் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ ஹைட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை ஈக்குவலா நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனோட ஹைட்டை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மீடியா கொரி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மீடியா கொரி பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன்ல 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். நான் இப்போ இந்த ஸ்கேஃபோல்ட்ல பாடி காலம் சில்ட்ரன். ஓகே, ஸோ நான் வந்து காலம்ல 2 கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, எஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அந்த கண்டெய்னரோட கலர் வந்து கலர்ஸ்
டாட் ப்ளூ ஆக்சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகே, ஸோ ப்ளூ ஆக்சென்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். கண்டெய்னர் கலர்ஸ் டாட் ரெட் ஆக்சென்ட் சொல்லி நான் 2 கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். சரி, நான் ரன் பண்ணிடுறேன். க்ரோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரன். ஓகே, ஸோ நான் வந்து 2 எம்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே ஸ்க்ரீனில் ரன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே காட்டல. பிகாஸ் ஏன்னா கண்டெய்னர் வந்து எம்டியாக இருக்கு, உள்ள எதுவுமே இல்லை. ஸோ எம்டி கண்டெய்னர் நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்கு நம்ம ஹைட் அண்ட் வித் செட் பண்ணணும். ஓகே, ஹைட் அண்ட் வித் செட் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஹைட் செட் பண்ணுறேன். ஜஸ்ட் சும்மா ஹைட் 100 115 கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி வித்தும் நான் வந்து 150 கொடுக்குறேன். சேம் வந்து 2 கண்டெய்னருக்குமே கொடுத்துட்றேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு ஸ்க்ரீனில் 2 பாக்ஸ் தெரியுது. ஓகே, ஸோ ரெட் கலர் பாக்ஸ், ப்ளூ கலர் பாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வித் வந்து இதோட கம்ப்ளீட் ஃபுல் வித் எடுத்துக்கணும். இந்த கம்ப்ளீட் ஃபுல் வித் எடுத்துக்கணும். ஸோ இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதில் ஒரு வித் வந்து எடுத்துக்கணும்னா ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணுறேன். டபுள் டாட் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ சேம் நான் இதுக்குமே கொடுத்துட்றேன். டபுள் டாட் இன்ஃபினிட்டி. ஸோ டபுள் டாட் இன்ஃபினிட்டி கொடுத்து ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து வித் வந்து கரெக்டாக ஃபில்லாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஹைட் செட் பண்ணுறதுக்கு வரலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன். ஸோ எனக்கு வந்து ஈக்குவலாக ஸ்பிட் ஆயிருக்கு. இந்த ப்ளூ பாக்ஸ் ஹாஃப் பேஜ் இருக்கு, ரெட் பாக்ஸ் வந்து ஆஃப் பேஜில் இருக்கு. கரெக்டா? ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ எப்படி ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஜோட ஹைட் நமக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ இந்த பேஜோட ஹைட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைட் எப்படி எடுத்துக்கலாம்னா மீடியா கொரி வழியா எடுத்துக்கலாம். ஓகே, நான் அதோட சின்டெக்ஸ் சொல்றேன் பாருங்க. மீடியா கொரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட். நான் என்ன பண்றேன்னா மீடியா கொரியை வச்சு இந்த பேஜோட இந்த ஆஃப் கண்டெக்ஸ்ட்ன்றது இந்த பர்டிகுலர் பேஜோட. ஓகே, நம்ம இந்த 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 கண்டெக்ஸ்ட்ன்றது எப்பயுமே இந்த பில்டுல ஒரு கண்டெக்ஸ்ட் கிடைக்குது பாத்தீங்களா? இது என்ன அப்படின்னா இந்த மெயின் பேஜோட கண்டெக்ஸ்ட். இந்த மெயின் பேஜோட கண்டெக்ஸ்ட் அதான் வந்து இங்க என்ன பண்றோம்னா மீடியா கொரி டாட் ஆஃப் இந்த கண்டெக்ஸ்டோட சைஸ் அதோட ஹைட் நான் எடுக்கிறேன். ஓகே, ஹைட் எடுத்து நான் இப்போ அப்படியே செட் இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஹைட் எடுத்து இந்த ப்ளூ கலர் கண்டெய்னர்ல செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. கரெக்டா? சுவிட்சஸ் இப்போ என்னன்னா நமக்கு என்ன வேணும், இந்த பர்டிகுலர் பேஜ்ல ப்ளூ பாக்ஸ் வந்து ஹாஃப் த ஸ்கிரீன் வரணும். அதுக்கு என்ன பண்றோம்னா சிம்பிள் லாஜிக், இந்த ஹைட்டை 2ஆ டிவைட் பண்ணிடுறோம். 7/2. ஸோ எனக்கு வந்து ப்ளூ பாக்ஸ் வந்து ஆஃப் த பேஜ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதே சேம் நான் வந்து ரெட் பாக்ஸும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், மீடியா கிரிட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட் (2). ஸோ இதே கண்டென்ட் ரெட்டுக்கும் கொடுக்குறேன். சரி, ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்க்ரீன்ல ப்ளூ பாக்ஸ் அண்ட் ரெட் பாக்ஸ் ரெண்டும் தனித்தனியாக வந்துருச்சு. ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்க்கான அந்த ஒரு பேசிக் ஸ்டைல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ நெக்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் ஆட் பண்ணோம். ஸோ இதுல இந்த பட்டன்ல இந்த பேஜ்ல இதுல சென்டர்ல 2 பட்டன் ஆட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து 2 கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். இதுல வந்து நான் வந்து மெட்டீரியல் பட்டன் ஆட் கொண்டு வரணும், ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. ஓகே, நான் என்ன பண்றேன், கண்டெய்னருக்கு ஒரு சைல்டு செட் பண்றேன். செட் பண்ணி அதோட வந்து மெட்டீரியல் பட்டன் கொடுத்து, ஸோ மெட்டீரியல் பட்டன் என்ன, மெட்டீரியல் பட்டன் வந்து ஆன் பிரஸ் மேண்டேட்டரி. ஸோ ஆன் பிரஸ் கொடுத்துறேன். கமா இதோட சைல்ட்ல வந்து நான் டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஸ்டார்ட். ஸோ மெட்டீரியல் பட்டன் ஆட் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன். சேவ் பண்றேன். எனக்கு இங்க ஜஸ்ட் ஸ்டார்ட்னு வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, இதை வந்து நான் சென்டர் அலைன் பண்ணிடுறேன். ஓகே, சென்டர் அலைன். நான் இது என்ன பண்றேன்னா இந்த மெட்டீரியல் விஜெட்டை சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். சென்டர்ல சைல்டு கொடுத்து பட்டன் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட். ஓகே, ஸோ நான் கலர் வந்து கலர்ஸ் டாட் ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். வந்து பாக்ஸ் ஷேப்ல இருக்கு. இது வந்து நமக்கு ரவுண்டட் ஷேப்ல வேணும். கரெக்டா? ஸோ பட்டன் வந்து நமக்கு ரவுண்டட் ஷேப்ல இருக்கு. ஸோ ரவுண்டட் ஷேப்ல வேணும் என்ன பண்றேன், இல்ல ஷேப் வந்து சர்க்கிள் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை ஜஸ்ட் கால் பண்ணும், சர்க்கிள் பார்டர். ஸோ மெட்டீரியல் பட்டன்ல ஷேப்ல சர்க்கிள் பார்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து ரவுண்டட் ஷேப்ல மாறிடும். ஓகே, ஸோ பட்டன் இப்போ ரொம்ப சின்னதா இருக்கறனால அது ரொம்ப குட்டியா இருக்கு சர்க்கிள். ஸோ பட்டனுக்கு ஹைட் அண்ட் வித் செட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், ஹைட்டும் வித் செட் பண்றேன். பட்டனுக்கு ஹைட்டு 115 கொடுக்குறேன், சேம் வித்தும் 115 கொடுக்குறேன். சேவ் பண்றேன். இப்போ எனக்கு இங்க ஒரு ரவுண்டட் பட்டன் வந்துருச்சு. ஸ்டார்ட்னு சொல்லிட்டு டன். ஸோ இதே நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மேலேயும் கொடுத்துட்றேன். ஸோ மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர்லையுமே எனக்கு சென்டரில் ஒரு மெட்டீரியல் பட்டன் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சைல்டு சென்டர், அதில் ஒரு சைல்டு மெட்டீரியல் பட்டன். ஸோ அந்த மெட்டீரியல் பட்டன் நான் இங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ 2 பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் சொல்லிட்டு 2 பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நியூவா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி இங்கே ஸ்டார்ட்னு டேப் பண்ணும்போது அந்த பேஜுக்கு நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஸோ எப்படின்னா ஸ்டார்ட் பண்ண டேப் பண்ணா நம்ம அந்த பேஜுக்கு மூவ் ஆகணும். ஓகே, ஸோ அது அகைன் எல்லாருக்கும் அது எப்படி பண்ணணும்னு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன்.
கிளாஸ் செகண்ட் பேஜ். நமக்கு செகண்ட் பேஜ் என்ன? கேம் பேஜ். கரெக்ட்டா? ஸோ நான் ஒரு கேம் பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப்டி கேம் பேஜ். அது வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஸோ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டா கிரியேட் பண்றேன் ஃபர்ஸ்ட். தென் அதுல ஒரு பில்ட் ஃபங்ஷன். ஸோ இந்த பில்ட் ஃபங்ஷன்ல நான் இப்போதைக்கு எம்ப்டியா ஒரு ஸ்கேஃபோல்டு குடுக்குறேன். ரிட்டர்ன் ஸ்கேஃபோல்டு. ஸோ வந்து ஒரு எம்ப்டி ஸ்கேஃபோல்டு அது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு நேவிகேஷன் எழுதணும். ஸோ அந்த ஒரு மெயின் பேஜ்ல இருந்து கேம் பேஜுக்கு நான் நேவிகேட் ஆகணும். ஸோ நம்ம எப்படி நேவிகேட் ஆவோம்? ஸோ மெயின் பேஜ்ல நான் இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை டேப் பண்றேன் அப்படின்னா கேம் பேஜுக்கு நம்ம நேவிகேட் ஆகணும். ஸோ நம்ம நேவிகேட்டர் யூஸ் பண்ணி நேவிகேட் ஆகும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் எழுதுறேன். ப்ளூ பட்டன்ல நேவிகேட்டர் டாட் புஷ் ஃபர்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மெட்டீரியல் பேஜ் ரவுட்ல பில்டர்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா பில்டர் கண்டெக்ஸ்ட் இதுல வந்து கேம் பேஜ். ஓகே. ஸோ நேவிகேட்டர் டாட் புஷ்ல கண்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட்ல நான் அந்த கேம் பேஜ்ல கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ எனக்கு இதுல இந்த 2 பட்டனை டேப் பண்ணாலும் எனக்கு வந்து செகண்ட் பேஜுக்கு போகணும். ஸோ அதனால நான் அந்த சேம் கோட இந்த பட்டனுக்கு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த ஆன் ப்ரெஸ்லயும். ஸோ இந்த ஆன் ப்ரெஸ்ல நான் என்ன பண்றேன்? நேவிகேட்டர் டாட் புஷ் அதுல கண்டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ நேவிகேட்டர் டாட் புஷ்ல கண்டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன். கமா மெட்டீரியல் பேஜ் ரவுட். இந்த மெட்டீரியல் பேஜ் ரவுட்டோட அந்த சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்க அகைன் பண்ண அது உங்களுக்கு இதாகி கிளியர் ஆயிடும். ஸோ பில்டர்ல கண்டெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல கேம் பேஜ். ஸோ டன்னா? ஓகே டன். ஸோ நம்ம இப்போ வந்து மெயின் பேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெயின் பேஜ்ல 2 செக்ஷன் இருக்கு. ஸ்டார்ட்னு 2 பட்டன் கொடுத்தோம். ஸோ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து செகண்ட் பேஜ் மூவ் ஆயிடுது. விச் இஸ் கேம் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் 2. ஸ்கிரீன் 2ல நம்ம இந்த பேஜை பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பேஜை பில்ட் பண்ணணும். ஸோ இந்த பேஜ்ல தான் நமக்கு கொஞ்சம் லாஜிக்கல் ஒர்க்லாம் இருக்கும். யூஐ கூட உங்களுக்கு மோஸ்ட் சிமிலர் தான். நீங்க ப்ரீவியஸா பண்ண மாதிரி அப்படியே பண்ணலாம். ஸோ இந்த லாஜிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜை நீங்களே டிசைன் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜை நீங்களே டிசைன் பண்ணுங்க. சேம் தான். இந்த யூஐயை 2ஆ ஸ்பிளிட் பண்ணணும். ப்ளூ கலர் கண்டெய்னர், ரெட் கலர் கண்டெய்னர். ப்ளூ கலர் கண்டெய்னர்ல பிளேயர் பி அண்ட் அவங்களோட ஸ்கோருக்கு ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. இது ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு டெக்ஸ்ட். ஸோ ரெட் கலர்லயுமே வந்து பிளேயர் ஏ ஒரு டெக்ஸ்ட், 10 ஒரு டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த செகண்ட் அந்த கேம் பேஜ்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்த மாதிரி ஸ்கிரீனை 2ஆ ஸ்பிளிட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த கோட்ல மீடியா query யூஸ் பண்ணி 2 கண்டெய்னரையும் ஸ்பிளிட் பண்ணிடுறேன். ஓகே. தென் ஸ்கேஃபோல்ட்ல பாடி காலம். ஸோ காலம்ல 2 சில்ட்ரன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் அந்த கண்டெய்னரோட வித் வந்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி. ஸோ விச் இஸ் அந்த ஸ்க்ரீனோட சைஸை எடுத்துக்கும். ஃபுல் வித் எவ்வளோ அவைலபிளா இருக்கோ அவ்வளோ வித் எடுத்துக்கும். டபுள் டாட் இன்ஃபினிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கான ஹைட் என்ன பண்ண போறோம்? ஸோ ஸ்க்ரீனோட பாதி ஹைட் எடுக்க போறோம். கரெக்டா? ஸோ நான் அதுக்கு கொடுக்குறேன். ஸோ மீடியா query டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு ஸ்க்ரீனோட ஹைட் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம ப்ளூ கலர் ஆக்சென்ட் கொடுக்குறோம். கலர்ஸ் டாட் ப்ளூ ஆக்சென்ட். ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி ரன் கொடுக்குறேன். சேவ் அண்ட் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இந்த டாப்ல இந்த ப்ளூ கலர் கண்டெய்னர் வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த ப்ளூ கலர் கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்ணணும்? டாப்ல பிளேயர் ஏவும் பிளேயர் பி அந்த என்ன பிளேயர் அப்படின்றதையும் அவங்களோட ஸ்கோர் வேல்யூவும் இங்க காட்டணும். ஸோ அதை எப்படி எடுத்துட்டு வரலாம்? இந்த கண்டெய்னர்ல ஒரு சைல்டு செட் பண்ண போறோம். அந்த சைல்டுல பிளேயர் என்ன பிளேயரோ அவங்களோட ஸ்கோரையும் நம்ம காட்ட போறோம். ஓகே. சைல்டு நான் ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு வந்து அங்க ரெண்டு லேபிள் இருக்கு. கரெக்டா? ஸோ 2 லேபிள் இருக்கு. அதனால நான் ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ சில்ட்ரன். ஓகே டன். ஸோ இப்போ இதுக்கான டெக்ஸ்ட் ஃபீல்ட கிரியேட் பண்ணணும். டெக்ஸ்ட் கொடுத்து ஸோ ப்ளூ கலரை வந்து நம்ம பிளேயர் பின்னு கொடுக்கலாம். ஓகே. பிளேயர் பி. ஸோ ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருக்க வந்து பிளேயர் பி. ஓகே. ஸோ நான் வந்து பிளேயர் பி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்கோருக்கான டெக்ஸ்ட் ஃபீல்டும் கொடுத்துட்றேன். ஓகே. டெக்ஸ்ட் வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு இங்க பிளேயர் பி இந்த சைடில் 5 அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சின்னதாக இருக்கு. கரெக்டா? அதுவும் இல்லாமல் இது இந்த கண்டெய்னருக்கு சென்டரா அலைன் ஆயிருக்கு. கரெக்டா? நமக்கு வந்து இந்த கண்டெய்னருக்கு டாப்ல அலைன் ஆகணும். ஓகே. ஸோ வந்து கண்டெய்னருக்கு அலைன்மெண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி தான் வரும். என்ன பண்றேன்னா கண்டெய்னர்ல அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட் டாட் டாப் லெஃப்ட். ஓகே. நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் இதில் போயிட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு இப்போ இங்கே டாப் அலைன் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ அகைன் இது எட்ஜில் இருக்கிறதுனால நம்ம கண்டெய்னருக்கு கொஞ்சம் பேடிங் செட் பண்ணிக்கலாம். பேடிங் எட்ஜ் இன்சைட்ஸ் டாட் ஆல் 10. ஓகே. சூப்பர். டன். நான் இப்போ செக் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயும் நம்ம இந்த பிளேயர் பி வந்து பிளேயர் 5ம் இதை ஒட்டி இருக்கு. பட் நம்மளோட ஸ்க்ரீனில் லெஃப்ட் அண்ட் ரைட் அலைனில் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ரோல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பேண்டர்னு ஒரு விஜெட் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிளேயர் பிக்கு
ஃபுல் வித் கொடுக்க போறோம். எப்படின்னா பிளேயர் பியை ஸ்டாண்டர்ட் கொடுத்து சைல்டு டெக்ஸ்ட் பி. ஓகே, ஜஸ்ட் சேவ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தேன். எனக்கு இது வந்து ப்ராப்பரா பிளேயர் பியும் இங்க 5 அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் வந்து 13 கொடுத்துக்கிறேன். 30 இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. லைக் ஒரு 25 கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இதோட ஃபாண்ட் வெயிட்டே நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு. ஓகே, சேம் நம்ம அந்த டெக்ஸ்ட் இதுக்குமே கொடுத்துறோம், அந்த ஸ்கோருக்குமே. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளேயர் பி இங்க வந்து அந்த ஸ்கோர் இருக்கு. ஓகே, ஸோ இதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ரெட் கலர் பிளேயருக்குமே செட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த கண்டெய்னர் அப்படியே நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ரெட் ஆக்சென்ட் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இந்த கண்டென்ட் வந்து எனக்கு ப்ளூ கலர்ல டாப் அலைன் ஆயிருச்சு. பட் எனக்கு ரெட் கலர்ல வந்து பாட்டம் அலைன் ஆகணும். அதனால இந்த கண்டெய்னர்ல நான் வந்து அலைன்மெண்ட் டாட் பாட்டம் லெஃப்ட்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த பிளேயர் பின்றதுமே நான் பிளேயர் ஏன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ கண்டெய்னர்ல அலைன்மெண்ட் மாத்திட்டேன், அதோட கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிளேயர் பின்றது பிளேயர் ஏன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கேம் பேஜுக்கான யூஐ ரெடி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நம்ம வந்து இந்த கேம் பேஜுக்கான யூஐ ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனாலிட்டினா என்ன? ஸோ இந்த பிளேயர் ஏ டேப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிளேயர் பியோட கார்டு வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வரணும். இந்த பிளேயர் ஏயோட கார்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும், பெருசாகிட்டே வரணும். ஓகே, ஸோ பிளேயர் ஏ டேப் பண்ண பிளேயர் பி கார்டு சின்னதாகணும், பிளேயர் ஏ கார்டு பெருசாகணும். ஸோ இப்போ இந்த யூஐ வந்து டைனமிக்காக ரெண்டர் ஆக போகுது. ஓகே, ஸோ யூசர் இன்ட்ராக்ட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி யூஐயோட ஸ்டேட்டு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அப்போ நம்ம ஸ்டேட்லெஸ் விஜெட்டை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த கேம் பேஜ்ன்றதெல்லாம் நான் ஹோவர் பண்ணி கிளிக் பண்ணுறேன். கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் விஜெட். இப்போ எனக்கு இந்த பேஜ் வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட்லேருந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த கண்டெய்னரோட ஹைட் என்ன பண்ணிருக்கோம், ஃபிக்ஸ்டா செட் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ இங்க ஃபிக்ஸ்டா செட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம், நமக்கு மெயினா இங்க டேப் பண்ண இந்த ஹைட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். கரெக்டா? எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுல என்டர் பண்ற வேல்யூவை ஒரு பட்டன் டேப் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருந்து எடுத்து நம்ம ஒரு லேபிள்ல செட் பண்ணமோ அதே கான்செப்ட் தான். இப்போ எனக்கு யூசர் இங்க டேப் பண்ண இந்த ஹைட் சேஞ்ச் ஆகும். இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த கவுண்டர் ஆப். ஓகே, ஒரு பட்டனை டேப் பண்ண நீங்க என்ன பண்ணீங்க, அந்த 1 2 3ன்னு இன்கிரிமெண்டலா கொண்டு போனீங்க. கரெக்டா? ஸோ 1 2 3ன்னு இன்கிரிமெண்டலா கொண்டு போனீங்க. அதே லாஜிக் தான் நடக்க போகுது. இங்க பிளேயர் ஏன்ற இந்த கண்டெய்னர் டேப் பண்ண இந்த பிளேயர் ஏவோட கார்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, அதுக்கு நம்ம இங்க ஃபிக்ஸ்டா வச்சா நம்மளால அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹைட்டை நம்ம டைனமிக்கா கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம், ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் கார்டு ஹைட்டுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. டபுள் ப்ளூ கார்டு ஹைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளூ கார்டு ஹைட் வந்து நான் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ கார்டு ஹைட்டை நான் வந்து இந்த ஹைட்ல செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ப்ளூ கார்டோட ஹைட்டு 0ன்னா செட் ஆகும். ஸோ எனக்கு உள்ள வரும்போது எனக்கு இங்க ப்ளூ கலர் கார்டு வந்து 0 ஹைட்ல இருக்கும், which is ஹைட்டே இருக்காது. இப்போ எனக்கு என்ன பண்ணும், ஸோ மீடியா கொரியில இருந்து ஹைட் எடுத்து அதை டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கரெக்டா? ஸோ அதை நான் எப்படி எழுதலாம், இந்த ப்ளூ கலர் கார்டு ஹைட்டுக்குள்ள மீடியா கொரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கரெக்டா? இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டெக்ஸ்ட்ல எரர் வரும். இந்த கண்டெக்ஸ்ட்ல நமக்கு எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த கண்டெக்ஸ்ட்ன்றது வந்து இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நமக்கு ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் கார்டு வந்து பை டிஃபால்ட் ஹைட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அந்த ப்ளூ கலர் கார்டோட ஹைட்டை செட் பண்ணணும். ஸோ இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம விஜெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் கார்டோட ஹைட்டை செட் பண்ணணும். நான் எப்படி செட் பண்ணேன், ப்ளூ கார்டு ஹைட் ஈக்குவல் டு மீடியா கொரி டாட் கண்டெக்ஸ்டோட ஹைட்டை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு யூஐ டிவைட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே காட்டிடும். நான் என்ன பண்ணேன்னா வெளியே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த பில்ட் மெத்தடுக்குள்ள விஜெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் ஹைட் செட் பண்றேன், மீடியா கொரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து. இப்போ ரன் பண்ணுங்க. கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம ஸ்கிரீன் half the height இருக்கு. கரெக்டா? ஸோ இதே மாதிரி நம்ம ரெட் கலர் கார்டுக்கும் ஹைட்டை செட் பண்றோம். இதுல கீழே டபுள் ரெட் கார்டு ஹைட் ஈக்குவல் டு 0. பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ரெட் கார்டு ஹைட் ஈக்குவல் டு மீடியா query டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட் டாட் டிவைடட் பை 2. ஸோ இந்த ரெட் கலர் கார்டு ஹைட்ன்றத நான் அகைன் பில்டுக்குள்ள இந்த மீடியா கொரியில எடுத்து செட் பண்ணிட்டேன். ரெட் கலர் கார்டு ஹைட்டை நான் அந்த கண்டெய்னருக்கு செட் பண்ணிடுறேன். இங்க ஃபிக்ஸ்டா இருக்கிறத சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு ரெண்டு ஸ்க்ரீனுமே ஈக்குவலா இங்க ஸ்பிளிட் ஆகி இருக்கு. ஓகே டன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த செக்ஷனை
டேப் பண்ண நமக்கு இந்த ப்ளூ கலர் கார்டோட ஹைட் சேஞ்ச் ஆகணும். கரெக்ட்டா? இந்த ப்ளூ கார்டோட ஹைட் சேஞ்ச் ஆகணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த கண்டெய்னர் இருக்குல்ல. சோ இந்த கண்டெய்னர் பிளேயர் B யோட கண்டெய்னர் வந்து ஃபர்ஸ்ட் டேப்பபிளா இருக்கணும். டேப்பபிளா இருந்தா தான் நம்மளால அ இத அப்டேட் பண்ண முடியும். கரெக்ட்டா? இப்போ இந்த கண்டெய்னர நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மெட்டீரியல் பட்டன்க்குள்ள ராப் பண்றேன். ஓகே. இந்த கண்டெய்னர நான் மெட்டீரியல் பட்டன்க்குள்ள ராப் பண்றேன். நான் சொன்ன மாரி இந்த கண்டெய்னர கிளிக் பண்ணி பல்ப் ஐகான கிளிக் பண்ணோம்னா, ராப் வித் விட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து மெட்டீரியல் பட்டன் அப்டின்னு சொல்லி குடுத்துர்றேன். சோ இதுல ஆன் பிரஸ்ட் ஃபங்ஷனையும் கொண்டு வந்துருவேன் நான். ஆன் பிரஸ்ட் ஃபங்ஷன். ஓகே. ரன் பண்றேன். ஸ்டார்ட் குடுக்குறேன். எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் B வந்து இது வந்துருச்சு. ஓகே. சோ இது வந்து இப்ப கிளிக்கபிளா இருக்கும். சோ இதுல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து அன்வான்டட் பேடிங் இருக்கும். அத ரிமூவ் பண்ணணும். ஏன்னா மெட்டீரியல் பட்டன்ல எப்பவுமே டிஃபால்ட் ஒரு பேடிங் விழும். அத நம்ம ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னா, மெட்டீரியல் பட்டன்லயே பேடிங்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. பேடிங். இப்ப வந்து எட்ஜ்.0 நம்ம நார்மலா கண்டெய்னருக்கு பேடிங் செட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மெட்டீரியல் பட்டனுக்கு பேடிங் செட் பண்ணி, அதுக்கு .0 அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த பேடிங் ரிமூவ் ஆயிடும். சேவ் பண்ணி நான் ரன் பண்றேன். ஸ்டார்ட் குடுத்தா எனக்கு பேடிங் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. டன். சோ இதே மாதிரி நான் இந்த கண்டெய்னருக்கும் ஆட் பண்ணிடுறேன். ராப் விட்ஜெட், மெட்டீரியல் பட்டன், ஆன் பிரஸ் லாஜிக் இருக்கு. இதுக்கு வந்து பேடிங் வந்து நான் எட்ஜ்.0 அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஓகே. டன். ஓகே. சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் குடுத்துட்டு, இங்க டேப் பண்ண இந்த ப்ளூ கலர் கார்டோட ஹைட்ட நம்ம இன்கிரீஸ் பண்ண போறோம். அந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. டன். சோ நான் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சோ இந்த மெட்டீரியல் பட்டன் டேப் பண்ணும்போது, இந்த ப்ளூ கலர் கார்டோட ஹைட்ட நான் வந்து 30 இன்கிரீஸ் பண்றேன். ஓகே. விச் இஸ் இந்த கார்டோட ஹைட் 30 ஹைட்டா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பட்டன டேப் பண்ணும்போது, கரண்ட்டா அதுல என்ன ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மெட்டீரியல் பட்டனுக்குள்ள பிரிண்ட் ப்ளூ கார்ட் ஹைட் அப்படின்னு குடுத்து நான் ஜஸ்ட் சேவ் பண்றேன். ஓகே. ஸ்டார்ட். நான் ப்ளூ கலர் பட்டன டேப் பண்ணா எனக்கு வந்து உங்களுக்கு கீழ ஹைட் பிரிண்ட் ஆகுதா? 484ன்னு சொல்லிட்டு நான் இங்க டேப் பண்ணா, எனக்கு டேப் பண்ண அந்த கவுண்ட் இன்கிரீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். சோ ஐ மீன் இது வந்து VS கோட் கன்சோலோட இது. லைக் சோ ப்ளூ கலர் கார்டோட ஹைட் உங்களுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். 484ன்னு. இப்போ அந்த ஹைட்ட நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்றோம்? ப்ளூ கார்ட் ஹைட் ஈக்குவல் டூ ப்ளூ கார்ட் ஹைட். எக்ஸிஸ்டிங்கா அந்த 484 இருக்கு. சோ 484 பிளஸ் 30 அப்படின்னு குடுத்து நான் வந்து குடுக்குறேன். இப்ப நம்ம ஸ்டேட் சேஞ்ச் பண்றதுக்கு இத செட் ஸ்டேட்ல குடுக்கணும். சோ என்ன பண்றேன்? செட் ஸ்டேட் அதோட ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் வந்துருச்சு. நான் இத கட் பண்ணி குடுக்குறேன். ஓகே. குடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்றேன். நமக்கு ஹைட் இன்கிரீஸ் ஆகல. கரெக்ட்டா? அந்த 484ன்றது அப்படியே தான் இருக்கு. நம்ம இங்க ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். செட் ஸ்டேட்டும் கரெக்ட்டா குடுத்துருக்கோம். ஹைட் செட் பண்ணிட்டோம். பட் ஏன் இன்கிரீஸ் ஆகல? ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பில்ட் ஃபங்ஷன்க்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இந்த விட்ஜெட் ரெண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் கார்டோட ஹைட்ட மீடியா கொரியோட ஹைட் எடுத்து டிவைட் பண்ணி குடுத்துட்டோம். ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல இந்த செட் ஸ்டேட்ட படிக்கும்போது நீங்க ஒண்ணு பார்த்திருப்பீங்க. இந்த செட் ஸ்டேட் குடுக்கும்போது இது என்ன பண்ணும்னா, நமக்கு ஒரு பட்டன் டேப் பண்ணா அந்த UI ரிஃப்ரெஷ் பண்ணுது. கரெக்ட்டா? பேசிக்கா ரீரெண்டர் ஆகுது. நம்ம ஸ்கிரீன்ல இருக்க விட்ஜெட்ஸ்லாம் ரீரெண்டர் ஆகுது. இந்த ரீரெண்டர் எப்படி நடக்கும்னா, இந்த பில்ட் ஃபங்ஷன் இருக்குல்ல, இந்த பில்ட் ஃபங்ஷன்க்குள்ள இருக்கிற எல்லா இது கோடுமே ரீரன் ஆகும். நம்ம ஒரு செட் ஸ்டேட் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பில்ட் ஃபங்ஷன்க்குள்ள இருக்கிற கோட் எல்லாமே ரீரன் ஆகும். சோ அப்ப நம்மளோட லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. நான் இங்க குடுக்குறேன் செட் ஸ்டேட். ப்ளூ கலர் கார்ட் ஹைட் வந்து இப்ப 484ன்னு இருக்கு. விச் இஸ் என்ன? ஸ்கிரீனோட ஹால்ஃப் த ஹைட். என்ன பண்றேன்? ப்ளூ கலர் கார்ட் ஹைட் எடுத்து அதோட ஹைட்க்கு பிளஸ் 30 குடுக்குறேன். விச் இஸ் 484 பிளஸ் 30னா 512 சம்திங் வருதா? சோ அந்த வேல்யூ இதுல அசைன் ஆகும். அசைன் ஆகும்போது என்ன ஆகுது? திருப்பி இந்த பில்ட் ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட்டா? அந்த லைன் பை லைனா தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லைன் நடக்கும்போது என்ன ஆயிடுது? திருப்பி இந்த மீடியா கொரியோட வேல்யூ அப்டேட் ஆயிடுது. மீடியா கொரி வேல்யூ அப்டேட் ஆகி நமக்கு இங்க கண்டெய்னர்ல பழைய வேல்யூ செட் ஆயிடுது. அதனால தான் இந்த ஹைட் சேஞ்ச் ஆகல. இத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, சோ எதனால நமக்கு பட்டன் வந்து வொர்க் ஆகல? நம்ம பண்ண ஹைட் வந்து சேஞ்ச் ஆகல, வொர்க் ஆகல. நான் ஒரு செட் ஸ்டேட்ட கால் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த விட்ஜெட்க்குள்ள இருக்கிற எல்லா கோடுமே ரிப்பீட்டடா திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ரீலோட் ஆகும். இந்த கோட்ல இருக்க இந்த பில்ட் ஃபங்ஷனுக்குள்ள இருக்க எல்லா கோடுமே திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் UI வந்து ரீரெண்டர் ஆகுது. சோ இப்ப இந்த கோட் இதுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு? ப்ளூ கார்ட் ஹைட்ன்னு இருக்கு. சோ ப்ளூ கார்ட் ஹைட் என்ன ஆகும்? சோ நமக்கு திருப்பி அந்த ஸ்கிரீனோட ஹைட் எடுத்து அத டிவைடட் பை 2 போட்டு திருப்பி செட் ஆயிடுது. சோ நம்ம இங்க செட் பண்ண வேல்யூ வந்து இக்னோர் ஆயிடுது. சோ இத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பில்ட் ஃபங்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேரியபிள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. அது வந்து மெயின்டெயின் ஆகும். ஒவ்வொரு டைம் ரீரெண்டர் ஆகும்போது சேஞ்ச் ஆகாது. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பூலியன் பிளாக் கிரியேட் பண்றோம். பூல் இனிஷியலைஸ்ட்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் ஃபிளாக் கிரியேட் பண்றோம். அது டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இது நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த பில்ட் ஃபங்ஷனுக்குள்ள என்ன பண்றேன், இந்த ப்ளூ கலர் கார்டு ரெட் கலர் கார்டு ஹைட்டும் எப்ப செட் ஆகணும் அப்படின்னா, இந்த இனிஷியலைஸ்டுன்றது ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போது தான் செட் ஆகணும். ஒன்ஸ் இனிஷியலைஸ் ஆயிருச்சு, அந்த பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா திருப்பி செட் ஆகக்கூடாது. எத்தனை டைம் ரீரெண்டர் ஆனாலும் திருப்பி செட் ஆகக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் இனிஷியலைஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இஃப் இனிஷியலைஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸா இருந்தா மட்டும் எனக்கு இந்த ப்ளூ கலர் கார்டு ஹைட்டும் ரெட் கலர் கார்டு ஹைட்டும் செட் ஆகும். ஸோ புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு இனிஷியலைஸ்னு ஒரு ஃபால்ஸ் இனிஷியலைஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அது டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ இனிஷியலைஸ்டுக்கு வெளியே, அதாவது பில்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு பூலியன் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அது டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ எதனால நான் பில்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்றேன் அப்படின்னா செட் ஸ்டேட் கால் பண்ணும்போது பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் வேல்யூஸ் எல்லாமே திருப்பி அப்டேட் ஆயிடும். வெளியே இருக்கிற வேல்யூ அப்டேட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இஃப் இனிஷியலைஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு இருந்தா நான் ப்ளூ கலர் கார்டு ஹைட்டையும் ரெட் கலர் கார்டையும் ஹைட்டையும் செட் பண்றேன். செட் பண்ணிட்டு என்ன பண்றேன், அந்த இனிஷியலைஸ்ட்னு இருக்குல்ல அதை வந்து ட்ரூன்னு கொடுத்துட்றேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? இப்பதான் வந்து ஒரு ஸ்கிரீன் நான் திருப்பி சொல்றேன். நான் வந்து ரன் பண்றேன். ஓகே, ரன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இந்த யூஐ ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகுது. பேசிக்கா இந்த பேஜ் இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது இந்த இனிஷியலைஸ்ட்ன்ற வேல்யூ இருக்குல்ல இது வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ரெண்டர் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டர் ஸ்டார்ட் ஆகுறது வந்து இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வருது. ஸோ பில்ட் ஃபங்க்ஷன்ல இஃப் இனிஷியலைஸ்ட் ஃபால்ஸா இருக்கா, ஓகே, அப்ப என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூஐ ரெண்டர் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன பண்றேன், ப்ளூ கலர் கார்டு ஹைட்டை மீடியா கொரி வச்சு எடுத்து செட் பண்ணிட்டேன். ரெட் கலர் கார்டு ஹைட்டையும் மீடியா கொரி வச்சு எடுத்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு என்ன சொல்றேன், இந்த யூஐ இனிஷியலைஸ் ஆயிருச்சு, ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலைஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த இனிஷியலைஸ்ட் வந்து ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ட்ரூன்னு சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த யூஐ ஃபுல்லா ரெண்டர் ஆகி முடிஞ்சிருது. ஓகே, இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னல ஒரு ஸ்டெப்பா இனிஷியலைஸ்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் வருது, ப்ளூ கலர் செட் ஆகுது. இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா நான் ஸ்டார்ட்னு கொடுத்து நம்ம யூஐக்கு வருதுல அதுக்கு முன்னாடியே இந்த இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம யூஐயை ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, இப்போ செகண்ட் டைம் இந்த பேஜ் ரீரெண்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் செட் ஸ்டேட் கால் பண்றேன். இந்த செட் ஸ்டேட் கால் பண்ணும்போது நமக்கு எந்த ஃபங்க்ஷன் ரீரெண்டர் ஆகும், எங்க இருந்து ரீரெண்டர் ஆகும், நமக்கு செட் ஸ்டேட் கால் பண்ணா இந்த பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல இந்த பில்ட் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இனிஷியலைஸ்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். கன்சோல் பாருங்க, கன்சோல் பாருங்க. நான் வந்து பில்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பில்ட் ஃபங்க்ஷன் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட். இந்த பிரிண்ட் எதுக்குன்னா இந்த இனிஷியலைஸ்ட்னு இருக்குல்ல இதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட்ல இந்த இனிஷியலைஸ்ட்ன்ற வேல்யூல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஸோ நான் ஸ்டார்ட் கொடுத்து வரும்போது இங்க கன்சோல்ல தெரியுதா, கன்சோல்ல பில்ட் ஃபங்க்ஷன் கால்டுன்னு இருக்கு. பில்ட் ஃபங்க்ஷன் கால்டு ஆகுது ஏன்னா நம்ம இங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பில்ட் ஃபங்க்ஷன் கால்டு, அதுக்கு கீழே இனிஷியலைஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகுது, ஃபால்ஸ். ஓகே, ஸோ இஃப் இனிஷியலைஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இருந்தா நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், திருப்பி இந்த ப்ளூ பிளேயர் பி கிளிக் பண்றேன். இந்த செட் ஸ்டேட் கால் ஆகுது. இந்த செட் ஸ்டேட் கால் ஆகும். இந்த ப்ளூ பட்டனை டேப் பண்ணா இந்த செட் ஸ்டேட் கால் ஆகும். கரெக்ட்டா? செட் ஸ்டேட்டை கால் பண்ணா எனக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இருங்க. இது ஹைட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நான் ப்ளூ பட்டன், இந்த கன்சோல் தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ளூ பட்டன்ல பில்ட் ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆயிருக்கு. இந்த ப்ளூ பட்டன் பில்ட் ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆயிருக்கு. இப்போ இனிஷியலைஸ்டோட வேல்யூ ட்ரூன்னு இருக்கு. கரெக்ட்டா? ட்ரூன்னு இருந்தா இந்த இஃப் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. கரெக்ட்டா? ஆகாதுன்றதுனால இந்த ப்ளூ கார்டோட ஹைட் திருப்பி ஃபெட்ச் ஆகாது. இந்த ப்ளூ கார்டோட ஹைட் திருப்பி செட் ஆகாது. நம்ம இங்க செட் ஸ்டேட்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ அது இங்க அப்ளை ஆகும். புரியுதா? லைக் இந்த இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். மேபி நீங்க திருப்பி பார்த்து நீங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஓகே, சோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ப்ளூ கலர் கார்டை டேப் பண்ணும்போது அதோட ஹைட்டை 10 30 இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் லாஜிக் எழுதியிருக்கேன். ஓகே, நான் ஜஸ்ட் டேப் பண்றேன். எனக்கு ப்ளூ கலர் கார்டு இன்க்ரீஸ் ஆகுது, பட் எனக்கு கீழே ஓவர்ஃப்ளோ எரர் வருது. ஸோ இப்போ ரெட் கலர் கார்டோட ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகல, அதனால ஓவர்ஃப்ளோ எரர் வருது. கரெக்டா? ஸ்கிரீன் சைஸை விட நம்ம ஸ்கிரீனை வந்து ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். பிளேயர் பிக்கு ஹாஃபும் பிளேயர் ஏக்கு ஹாஃபும் செட் பண்ணியிருந்தோம். பிளேயர் பியை இன்க்ரீஸ் பண்ணும்போது பிளேயர் ஏயோட கார்டு வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம், ப்ளூ கலர் கார்டு ஹைட்ல வந்து கீழே ரெட் கார்டு ஹைட் ஈக்குவல் டு ரெட் கார்டு ஹைட் -30. இப்போ என்ன பண்றேன்னா நான் ப்ளூ கலர் கார்டுல 30 இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெட் கலர் கார்டோட ஹைட்டையும் நான் வந்து டிக்ரீஸ் பண்றேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு
பிளேயர் பியை டேப் பண்றேன். எனக்கு இப்போ எரர் வரல. ஸோ இதே மாதிரி பிளேயர் ஏ டேப் பண்ணும்போதும் பிளேயர் பியோடது டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்? சேம் இது அப்படியே ரிவர்ஸ். நீங்க அந்த ரெட் கலர் கார்டோட மெட்டீரியல் பட்டன்ல ஆன் டேப்ல ஆன் ப்ரெஸ்ல ரெட் கார்டு ஹைட் ஈக்குவல் டு ரெட் கார்டு ஹைட் பிளஸ் 30. ரெட்டை டேப் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்றோம். சேம் ப்ளூவை டிக்ரீஸ் பண்றோம். ப்ளூ கார்டு ஹைட் ஈக்குவல் டு ப்ளூ கார்டு ஹைட் -30. ஸோ இதை நான் செட் ஸ்டேட்ல ரேப் பண்ணிடுறேன். செட் ஸ்டேட்ல ரேப் பண்ணிட்டேன். ரெட் கலர் பட்டனை டேப் பண்ணும்போது ரெட் கலர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளூ கலர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சிம்பிள் கான்செப்ட் தான். நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போனா பிளேயர் ஏ இன்க்ரீஸ் ஆகுது, பிளேயர் பி டிக்ரீஸ் ஆகுது. நான் பிளேயர் பி டேப் பண்ண பிளேயர் ஏ இன்க்ரீஸ். ஓகேயா? கிளியர் தானே? ஓகே டன். இப்போ நான் பிளேயர் ஏ வந்து டேப் பண்ண எனக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டா? எனக்கு இந்த ஸ்கோர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். சேம் பிளேயர் பிக்கும் பிளேயர் ஏக்கும் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ அப்போ நம்ம வந்து அந்த வேல்யூ மெயின்டைன் பண்ணி சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு 2 வேரியபிள் வேணும். ஓகே? ஸோ நான் வந்து பிளேயர் ஏ ஸ்கோர் அண்ட் பிளேயர் பி ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். மேல டாப்ல இன்ட் பிளேயர் ஏ ஸ்கோர் டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. ஸோ 0ல இருந்து அவங்க ஸ்கோர் ஸ்டார்ட் பண்றோம். சேம் இன்ட் பிளேயர் பி ஈக்குவல் டு பிளேயர் பி ஸ்கோர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேபிள்ல செட் பண்ணணும். இங்க செட் பண்ணணும். நான் என்ன பண்றேன்? இந்த பிளேயர் ஏ ஸ்கோரை ரெட் கலர் கார்டில் செட் பண்றேன். கலர் கார்டில் இருக்கிற இந்த லேபிள்ல செட் பண்றேன். ஓகே? ஏ கொடுக்குறேன். எனக்கு இங்க எரர் வருது. ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட்ல எப்பயுமே ஸ்ட்ரிங் வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணும். நம்ம பிளேயர் ஏ ஸ்கோர்ன்றது இன்ட் வேரியபிளா வச்சிருக்கோம். ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த பிளேயர் ஏ ஸ்கோர்ன்றதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன். டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து. ஸோ டெக்ஸ்ட் பிளேயர் ஏ கார்டில் இருக்கிற இந்த லேபிளில் நான் பிளேயர் ஏ ஸ்கோர் வேல்யூவை செட் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி பிளேயர் பிக்கும் செட் பண்ணுறேன். பிளேயர் பி ஸ்கோர் டாட் டு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். கொடுத்து ரன் பண்ணுறேன். வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு இங்கே பிளேயர் ஏ 0ன்ற வேல்யூ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்க யூசர் டேப் பண்ண அவங்களோட ஸ்கோர் வேல்யூ 555 இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? இப்போ நான் வந்து பிளேயர் பி டேப் பண்ண அப்படின்னா எனக்கு பிளேயர் பியோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டா? ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த பிளேயர் பி பட்டனை டேப் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். பிளேயர் பி ஸ்கோர் ஈக்குவல் டு பிளேயர் பி ஸ்கோர் பிளஸ் 5. சேம் இதே மாதிரி பிளேயர் ஏக்கும் நம்ம பண்ணணும். பிளேயர் ஏ ஸ்கோர் ஈக்குவல் டு பிளேயர் ஏ ஸ்கோர் பிளஸ் 5. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் கொடுக்குறேன். பிளேயர் ஏ டேப் பண்ண எனக்கு 5 ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. பிளேயர் பி டேப் பண்ணா பிளேயர் பியோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அந்த டேப் ஃபங்க்ஷனாலிட்டி டேப் பண்ணும்போது கார்டை இன்க்ரீஸ் பண்றது, பிளேயர் பி டிக்ரீஸ் பண்றது, அவங்களோட ஸ்கோர் வரைக்கும் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம டேப் பண்ண நம்ம ஃபுல்லா டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ எரர் வருது. கரெக்டா? ஓவர்ஃப்ளோ எரர் வருது. ஓகே, இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ எரர் ஏன் வருது? நம்மளோட கேமோட கான்செப்ட் வாங்கல. நம்மளோட கேமோட கான்செப்ட் என்ன? இந்த ரெட் கலர் வந்து இந்த பிளேயர் பி வரைக்கும் ரீச் ஆயிட்டு அப்படின்னா பிளேயர் ஏ வந்து வின்னு, பிளேயர் பி வந்து லூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த பிளேயர் பி வந்து இந்த பிளேயர் பி கிட்ட வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓகே, இப்போ பிளேயர் ஏ டேப் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்கிரீனோட ஹைட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீனோட ஹைட்டுக்கு 80% இந்த ஸ்கிரீனோட ஹைட்டுக்கு 80% ஆஃப் வேல்யூ இந்த ரெட் கலர் கார்டு வந்துருச்சு அப்படின்னா ரெட் கலர் கார்டு வந்து வின். அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகே, ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி பாருங்க. இந்த செட் ஸ்டேட்டுக்கு, இந்த ஆன் ப்ரெஸோட செட் ஸ்டேட்டுக்கு வெளியே எழுதுற அந்த லாஜிக்கை இஃப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்கிரீனோட ஹைட்டை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கிரீனோட ஹைட்டை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ஸ்கிரீன் ஹைட் ஈக்குவல் டு மீடியா query டாட் ஆஃப் கன்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட். இப்போ இந்த ஸ்கிரீன் ஹைட்ன்ற வேரியபிள்ல நம்மளோட ஆக்சுவல் ஸ்கிரீன் ஹைட் வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரெட் கலர் வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துருச்சுனாலே இதுக்கு மேலே டேப் பண்ண முடியாது. டேப் பண்ண ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கு. ஸோ வந்து பிளேயர் ஏ ஆப்வியஸா வின். ஸோ இப்போ என்ன பண்ணும்போது நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுறோம். டேப் பண்ண இன்க்ரிமெண்ட் பண்றோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு லாஜிக் என்ன செக் பண்றோம்னா இஃப் ஸ்கிரீனோட ஹைட் வந்து ஆக்சுவல் ஸ்கிரீனோட ஹைட்டை விட ஒரு 30 கம்மியா இருந்துச்சுனாலே பிளேயர் ஏ வின்ன்ற மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அந்த மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்னா டபுள் மேக்ஸ் ஹைட் ஈக்குவல் டு இந்த ஸ்கிரீன் ஹைட்டை விட ஒரு 30 கம்மியா இருந்தாலே. 30 கம்மியா இருந்தாலே இப்போ நான் என்ன பண்ணேன்? ஜஸ்ட் இதை பிரிண்ட், இந்த ஸ்கிரீன் ஹைட்டையும் மேக்ஸ் ஹைட்டையும் பிரிண்ட் மட்டும் பண்றேன்.
ஓகே, பிரிண்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஹைட்டும் மேக்ஸ் ஹைட்டும் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்க்ரீன் ஹைட் கீழே பிரிண்ட் மேக்ஸ் ஹைட். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறான். ரன் கொடுக்குறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு பிளேயர் ஏ டேப் பண்ணுறேன். இப்போ கன்சோலில் பார்க்கலாம். கன்சோலில் ஒரு நிமிஷம் டேப் பண்ணுறேன். எனக்கு ஸ்க்ரீனோட ஹைட் வந்து 968, டோட்டல் ஹைட் வந்து 968, மேக்ஸ் ஹைட் வந்து 938 வந்தாலே பேசிக்காக இப்போ இந்த ஸ்க்ரீனோட சைஸ் வந்து இது எதனால நம்ம இந்த மாதிரி மீடியா query யூஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு டிவைஸோட ஸ்க்ரீன்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த ஸ்க்ரீனோட ஹைட்டுக்கு நம்ம வேல்யூ செட் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ வந்து ஓவரால் ஸ்க்ரீன் ஹைட் வந்து 968, இந்த கார்டோட ஹைட் வந்து 938 வந்தாலே பிளேயர் ஏ வந்து வின்னு. ஸோ இந்த மாதிரி லாஜிக் செட் பண்ணுறோம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுறோம். இஃப் இப்போ இந்த ரெட் கலர் கார்டு ஹைட், ஓகே, ரெட் கார்டு ஹைட் கிரேட்டர் தென் மேக்ஸ் ஹைட்டா இருந்தாலே நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பிளேயர் ஏ வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். லைக் நான் திருப்பி சொல்றேன், இவங்க டேப் பண்ணும்போது ஸ்க்ரீனோட ஹைட் எடுக்கிறோம். ஸ்க்ரீனோட ஹைட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த கார்டோட ஹைட் என்ன நம்ம செட் பண்றோம். மேக்ஸிமம் கார்டு ஹைட் என்ன, ஸ்க்ரீனோட சைஸ்ல இருந்து 30 பிக்சல் கம்மியா இருந்தாலே இந்த கார்டு ஹைட் சக்சஸ், அதாவது பிளேயர் ஏ வின் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதே தான் ரெட் கலர் கார்டு ஹைட் கிரேட்டர் தென் மேக்ஸ் ஹைட்டா இருந்தாலே பிளேயர் ஏ வின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நான் ஜஸ்ட் ரன் பண்றேன், சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அந்த பிரிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்காக அதில் இந்த பில்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இதில் நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன், பிளேயர் ஏ டேப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹைட் வந்து 968, 938. நான் டேப் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இங்கே வந்து பிளேயர் ஏ வின்னு வரவே இல்லை. பிகாஸ் இந்த ரெட் கலர் கார்டு ஹைட் வந்து இந்த மேக்ஸிமம் ஹைட்டை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நான் வந்து இதை டேப் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிளேயர் ஏ வின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இது ஓவர்ஃப்ளோ 30 வந்து ஜஸ்ட் ஒரு 16 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 16 வந்தாலே பிளேயர் ஏ வின். ஓகே, ஸோ மேபி இந்த மேக்ஸ் ஹைட்ன்றது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இதை வந்து நான் வந்து வின்னிங் ஹைட்ன்ற மாதிரி மாற்றிடுறேன். ஓகே, வின்னிங் ஹைட், இதை வின்னிங் ஹைட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறத ரன் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பிளேயர் ஏ கார்டு வந்து ஜஸ்ட் பிளேயர் பி கார்டோட ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன் ஹைட் வித்துக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பிளேயர் ஏ வின்ன்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, லைக் நான் ஜஸ்ட் கொடுக்குறேன், பிளேயர் ஏ டேப் 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 டேப். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெட் கலர் கார்டு ஹைட்டையும் இந்த வின்னிங் ஹைட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேல்யூ வருதுன்னு. ஓகே, ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன் ஹைட் பதில் ரெட் கார்டு ஹைட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஜஸ்ட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன், 511 இருக்கு, டேப் பண்ணுறேன், 544, 574, 600. ஓகே, தென் ஆக்சுவலாக நமக்கு இங்கே கன்சோலில் கரெக்டாக தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே, டிபக் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளேயர் இந்த கார்டோட ஹைட் 934 வரும்போது இங்கே கீழே பிளேயர் ஏ வின் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் பேஜ் போகாதனால அது அகைன் எரர் வர மாதிரி தெரியுது. நம்ம ஜஸ்ட் ரீரன் பண்ணிட்டு ப்ளூ கலர் கார்டில் டேப் பண்ணும்போது இதே லாஜிக் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, சரி, ஐ திங்க் அப்போ உங்களுக்கு எல்லாருமே இன்னும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளூ கலர் கார்டை ஹைட்டை டேப் பண்ண இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பிளேயர் பி வின் அப்படின்றது கொண்டு வரலாம். ஓகே, டன். ஓகே, இங்கே நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், வின்னிங் கார்டோட ஹைட் வேணும். ஓகே, வின்னிங் ஹைட் என்னன்னு வேணும். ஸோ நான் அதுக்கு வின்னிங் ஹைட் எடுக்கிறேன். ஸோ டபுள் வின்னிங் ஹைட் ஈக்குவல் டு மீடியா query டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட். ஹைட்ல இருந்து 60 பிக்சல் கம்மியா. ஸோ வின்னிங் ஹைட் வந்து இதோட ஹைட் வந்து 968. ஓகே, ஸோ அப்போ -60. ஸோ நான் இந்த ரெட் கலர் கார்டோ ப்ளூ கலர் கார்டோ ஹைட் வந்து 900 வந்தாலே, 908 வந்தாலே இந்த ப்ளூ கலர் கார்டு வின். அதான் லாஜிக். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம், இஃப் ப்ளூ கார்டு ஹைட் கிரேட்டர் தென் வின்னிங் ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்றோம், பிரிண்ட் பிளேயர் பி வின். ஓகே, ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே, இப்போ நான் இங்கே பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளூ கார்டோட ஹைட்டை பிரிண்ட் பண்றேன், நெக்ஸ்ட் பிரிண்ட் வின்னிங் கார்டோட ஹைட்டை பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை டேப் பண்ணும்போது வின்னிங் கார்டோட ஹைட் எடுக்கிறேன். வின்னிங் ஹைட் என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் எக்ஸாம்பிள் வந்து இதோட ஸ்க்ரீன் ஹைட் வந்து 900 இருக்கு அப்படின்னா -60. ஓகே, ஸோ ப்ளூ கார்டு வந்து 840 ரீச் பண்ணாலே வின்னிங் தான். ஸோ வின்னிங் ஹைட் விச் இஸ் 840. ஓகே, ஸோ ப்ளூ கார்டு கிரேட்டர் தென் வின்னிங் ஹைட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டேப் பண்ணுறேன், ஸ்க்ரீனோட ஹைட் வந்து 968. ஸோ வின்னிங் ஹைட் வந்து 908. ப்ளூ கார்டோட ஹைட் வந்து 514 இருக்கு. ஓகே, இப்போ நான் அகைன் டேப் பண்ணுறேன். ஸோ ப்ளூ கார்டோட ஹைட் வந்து
544 ஆயிருச்சு. வின்னிங் ஹைட் வந்து 908. ஸோ இத மாரி நம்ம டேப் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இந்த ப்ளூ கார்டோட ஹைட் வந்து 874. ஓகேயா? வின்னிங் ஹைட் வந்து 908. ஸோ இப்போ நான் அகைன் ஒரு டைம் டேப் பண்றேன். இப்போ ப்ளூ கலர் கார்டோட ஹைட் வந்து 904 வந்துருச்சு. வின்னிங் கார்டோட ஹைட் வந்து 908. ஸோ இப்போ பிளேயர் பி வந்து இன்னும் ஒரு டைம் டேப் பண்ணாலே பிளேயர் பி வின். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து இன்னொரு டைம் டேப் பண்றேன். போயிட்டு டேப் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கார்டோட ஹைட் வந்து 934 ஆயிடுச்சு. வின்னிங் ஹைட் வந்து 908. ஸோ அதை தாண்டினதுனால பிளேயர் பி வின் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? வின் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரிசல்ட் ஸ்கிரீனுக்கு அவங்களை எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கு நம்ம தேர்ட் ஸ்கிரீன் ஒன்று பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நான் சின்னதாக்கிறேன். இப்போ தேர்ட் ஸ்கிரீன், ஸோ விச் இஸ் ரிசல்ட் ஸ்கிரீன். ஸோ அதுக்கு நான் தனியாக இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ கிளாஸ் ரிசல்ட் பேஜ், இதை வந்து நான் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டா எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ மைக்கில் வந்து ஸ்கோர் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஸ்கோர் வச்சு பண்ண முடியாது, ஏன்னா ஸ்கிரீனோட சைஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபிக்ஸ்டா இந்த ஸ்கோர்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்க்ரீன் ஹைட்டை வச்சு நம்ம லாஜிக் எழுதுறோம். ஓகே, நான் ரிசல்ட் பேஜ் வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டா கொடுக்குறேன். டிஃபால்ட் மெத்தட் வந்து பில்ட் வச்சு ஓவர் ரைட் பண்ணியாச்சு. தென் நான் வந்து ஒரு எம்டி ஸ்கேஃபோல்டர் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸ்கேஃபோல்ட், ஸோ ரிசல்ட் பேஜ் வச்சாச்சு. ரிசல்ட் பேஜ் வந்து ஒரு எம்டி ஸ்கேஃபோல்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாம என்ன பண்ணணும்? இங்க நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் தெரியுமா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். என்னன்னா பிளேயர் பி அந்த வின்னிங் ஹைட்டை ரீச் பண்ணும்போது பிளேயர் பி வின் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம். அந்த இடத்துல இந்த பேஜுக்கு ரிசல்ட் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ ரீடைரக்ட் பண்றதுக்கான லாஜிக் என்ன? நேவிகேட்டர் டாட் புஷ் கண்டெக்ஸ்ட்ல மெட்டீரியல் பேஜ் ரவுட் பில்டர் கண்டெக்ஸ்ட் பண்ணி ரிசல்ட் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்றோம். ஸோ நேவிகேட்டர் புஷ்ல நம்ம வந்து ரிசல்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டோம். ஸோ சேம் வந்து நம்ம ரெட் கலர் கார்ட் டேப் பண்ணும்போது பண்ணணும். டேப்ல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பதில நேவிகேட்டர் டாட் புஷ் மெட்டீரியல் பேஜ் ரவுட், அதில் வந்து பில்டர்ஸ்ல கண்டெக்ஸ்ட் கொடுத்து ரிசல்ட் பேஜுக்கு எடுத்து போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். பிளேயர் ஏயா ப்ளே பண்ணுறேன். டேப் பண்ண ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. ரீச் ஆனவுடனே அந்த ஹைட்டை வின்னிங் ஹைட் ரீச் ஆனவுடனே நமக்கு ரிசல்ட் பேஜுக்கு மூவ் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து கேமுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிட்டோம். பிளேயரோட ஸ்கோர் அப்டேட் பண்ணுறது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் பேஜ். ஸோ ரிசல்ட் பேஜில் எந்த பிளேயர் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு வரலாம்? நம்ம குயிக்கா இந்த ஸ்க்ரீனை டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணிட்டு எப்படி ஸ்கோர் பாஸ் பண்றதுலேயே பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கு. நான் இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கா ரெட் கலர் செட் பண்ணிடுறேன். கலர்ஸ் டாட் ரெட் அப்படின்னு கொடுத்து அண்ட் ஆக்சென்ட். பாடியில நமக்கு வந்து மல்டிபிள் விட்ஜெட் வருது. ஸோ வந்து நான் வந்து காலம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு காலம்ல சில்ட்ரன்ஸ் வந்து நமக்கு 3 விட்ஜெட் இருக்கு. ஒன்று வந்து ஸ்கோரை டிஸ்பிளே பண்றதுக்கு, இன்னொன்று வந்து எந்த பிளேயர் வின் பண்ணியிருக்கான்ற இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் கேம். ஓகே, ஸோ நான் வந்து அதுக்கான டெக்ஸ்ட் லேபிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட், இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கா யூஐ மட்டும் டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி எடுத்து வரலாம். ஓகே, ஸ்கோர் வந்து 250. அதோட பட்டன் ஃபாண்ட் சைஸ், அதோட திக்னஸ் போல்டுனா அதுக்கான ஃபாண்ட் ஸ்டைல் செட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, 60. ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு, ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் லேபிள் டெக்ஸ்ட், இது வந்து பிளேயர் A1 அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கும் ஒரு ஸ்டைல் செட் பண்றேன். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல், இதுக்கும் ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணலாம். நம்ம ஃபாண்ட் சைஸ் 35. ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து 35. அடிஷனலா நமக்கு ஒரு பட்டனும் இருக்கு. ஸோ பட்டன் மெட்டீரியல் பட்டன் ஆன் ப்ரெஸ்ட், அதோட சைல்டு வந்து ரீஸ்டார்ட் கேம். இந்த பட்டன் கலர் வந்து ஒயிட் கொடுத்துறேன். கலர் வந்து கலர்ஸ் டாட் ஒயிட். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னு ஸ்டார்ட் கொடுக்குறேன். பிளேயர் ஏ டேப் 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 டேப். ஓகே, ஸ்கோரு பிளேயர் A1 ரீஸ்டார்ட் த கேம் பட்டன். ஸோ இது வந்து ஜஸ்ட் சென்டர் லைன் பண்ணிக்கலாம். நம்ம கிராஸ் காலம் யூஸ் பண்ணி சென்டர் லைன் பண்ணிக்கலாம். ஓகே, காலம் அண்ட் சென்டர் விஜெட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா ஒரு சென்டர் விஜெட்ல ரேப் பண்றேன். காலம்க்கு ஸோ கண்டென்ட் சென்டரா அலைன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ரிசல்ட் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அங்கிருந்து நம்ம யார் வின் பண்ணிருக்காங்களோ அவனோட ஸ்கோரு, அந்த பிளேயரோட இன்ஃபர்மேஷன் இங்கே காட்டணும். ஓகே, ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ நமக்கு அங்கேருந்து 2 இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. ஒன்று வந்து அந்த பிளேயரோட ஸ்கோரு, இன்னொன்று வந்து பிளேயர் ஏயா பியா அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஸோ அதுக்கு நமக்கு 2 வேரியபிள் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட் ஸ்கோர், டிஃபால்ட் வேல்யூ 0 வச்சுக்கலாம். தென் வந்து ஸ்ட்ரிங் வந்து பிளேயர் ஈக்குவல் டு எம்டியாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 வேல்யூவும் ப்ரீவியஸ் பேஜ்லேருந்து இங்கே பாஸ் ஆகி வரணும் அப்படின்னா இந்த ரிசல்ட் பேஜோட கன்ஸ்ட்ரக்டரில் இதை நம்ம செட் பண்ணணும். ஓகே, செட் பண்ணலாம். ரிசல்ட் பேஜ் ஆஃப் திஸ் டாட் ஸ்கோர் கமா திஸ் டாட் பிளேயர். ஓகே, ஸோ இப்போ இங்கே 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஸ்கோர் அண்ட் பிளேயர்னு. ஸோ எனக்கு ஸ்கோரையும் பிளேயரையும் அங்கேருந்து பாஸ் பண்ணுறத
இங்க செட் பண்றதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல ரிசல்ட் பேஜ்ல this டாட் ஸ்கோர் அண்ட் this டாட் பிளேயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ அங்க இருந்து நம்ம பாஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ பாஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பிளேயர் ஏ. ஸோ பிளேயர் ஏ வின் பண்றாங்க அப்படின்னா பிளேயர் ஏயோட கார்டுல இருந்து நேவிகேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிளேயர் ஏயோட ஸ்கோரை பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஏ ஸ்கோர் கமா டபுள் கோட்ஸ்ல ஏ அப்படின்னு பாஸ் பண்ணிடலாம். சேம் நம்ம பிளேயர் பியோட இதுல இருந்து வரும்போது ரிசல்ட்ல பிளேயர் பியோட ஸ்கோர் கமா டபுள் கோட்ஸ்ல பி அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேல்யூவை ஸ்க்ரீனில் செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து பாஸ் பண்ணிட்டோம். இங்கே பாஸ் பண்ண வேல்யூவை இங்கே எடுத்து செட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டாட்டிக்காக வச்சிருக்க இந்த லேபிளை அப்டேட் பண்ணலாம். இந்த 250ன்றதை நான் வந்து ஸ்கோர் டாட் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்துறேன். ஸ்கோர் டாட் டூ ஸ்ட்ரிங். ஸோ இந்த 250ல அங்கே இருக்கிற ஸ்கோர் வந்து பிரிண்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் இதில் நான் என்ன பண்ணுறேன்? அங்கேருந்து வர பிளேயரை அப்படியே செட் பண்ணுறேன். பிளேயர். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். பிளேயர் ஏ டேப் 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 டேப். ஸோ எனக்கு வந்து ஸ்கோர் வந்து 75ன்றது வந்துருச்சு. இங்க வந்து ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணோம். கரெக்டா? லைக் எதனால வந்து இப்போ அங்கிருந்து கலர் நம்ம பாஸ் பண்ணலன்னா லைக் குயிக்கா ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ ஃபிளட்டர்ல இஃப் கண்டிஷனுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒன்று இருக்கு. அந்த டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் பேசிக்கா சிம்பிளா என்னன்னு சொல்றேன். இஃப் கண்டிஷனே ஒன் லைன்ல எழுதலாம். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும்? பிளேயர் ஏயா இருந்தா ரெட் கலரு, பிளேயர் பியா இருந்தா ப்ளூ கலர். கரெக்டா? நான் வந்து இஃப் பிளேயர், நல்லா கவனிச்சுக்கோங்க, பிளேயர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல ஏ. ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன். ஓகே, இது வந்து கண்டிஷன். இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கலர் டாட் ரெட் ஆக்சென்ட்ல இருக்கணும். அப்புறம் கோலன் கொடுக்குறேன் போட்டு. ஸோ இது வந்து கண்டிஷன். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும் எழுதணும். ஸோ கலர்ஸ் டாட் ப்ளூ ஆக்சென்ட். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். பிளேயர் ஏ டேப் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ரெட் கலர்ல வருது. நம்ம இப்போ பிளேயர் பி ரன் பண்ணலாம். ஸ்டார்ட் பிளேயர் பி டேப் பண்றேன். பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. பிகாஸ் பிளேயர்ன்ற டெக்ஸ்ட் வந்து ஏயா இருந்துச்சு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கிற இது எக்ஸிக்யூட் ஆகும். ரெட் கலர் ஆக்சென்ட்ன்றது வேல்யூ எடுக்கும். இல்லைனா இந்த ப்ளூ கலர் ஆக்சென்ட் வேல்யூ எடுக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ இந்த பின்ற டெக்ஸ்டையும் பிளேயர் ஏ ஒன் பிளேயர் பி ஒன் அப்படின்ற மாதிரி மாத்துறோம். இந்த டெக்ஸ்ட்டை பிளேயர் ஈக்குவல் டு ஏயா இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க்ல ஃபர்ஸ்ட் ட்ரூ கண்டிஷன். ட்ரூவா இருந்தா என்ன நடக்கும்? பிளேயர் ஏ ஒன். எல்ஸ் வந்து இந்த கோல் எல்ஸ்ல டபுள் கோட்ஸ்ல பிளேயர் பி ஒன். ஓகே, அப்போ சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிளேயர் பியை டேப் பண்றேன். ஸோ 75 பிளேயர் பி ஒன். குட்டா? ஸோ அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலாக கேம் ஆப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஜஸ்ட் இந்த ரீஸ்டார்ட் கேம் அது மட்டும் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரீஸ்டார்ட் கேம்னா என்ன என்ன பண்ணணும்? நம்மளோட இதுக்கு வரலாம். சொன்னீங்க, சாரி. ஸோ இங்கே ரீஸ்டார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நம்ம எடுத்து வரணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த நேவிகேட்டர்ல இருக்கிற இந்த ரெண்டு ஸ்கிரீன்ஸை நம்ம பாப் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்ம அதை பண்ணலாம். ரீஸ்டார்ட் கேம் டேப் பண்ணும்போது நேவிகேட்டர் டாட் பாப். ஸோ இந்த நேவிகேட்டர் டாட் பாப் கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் பேஜ் ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நான் அகைன் ஒரு டைம் நேவிகேட்டர் டாட் பாப் கொடுக்கும்போது எனக்கு அந்த கேம் பேஜ் ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ நம்ம இதை அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். கேம் பேஜ் வருது. பிளேயர் ஏ டேப் 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 பிளேயர் ஒன் வந்துருச்சு. நான் இப்போ ரீஸ்டார்ட் கேம் கொடுக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ அகைன் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த ஃபிங்கர் டேப் கேம் வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹே காய்ஸ், இந்த கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் பில் பண்ண எல்லா அப்ளிகேஷனையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை நீங்கள் பில் பண்ணியிருக்கிறத எங்கேயாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கோடோட லிங்க் எங்களுக்கு ஷேர் பண்ணியோ எங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மெயிலுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். கீழே தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றத ஒரு மெயில் வந்து பண்ணுங்கள். இல்லை என்னால் மெயில் பண்ண முடியாது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்னென்ன டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. வில் ட்ரை டு மேக் இட். அண்ட் யா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.